வெல்கம் டு விக்னேஷ் சிவன் எனும் நான். விஜய் சேதுபதி சார்கிட்ட நானும் அப்படிதான் கதை சொல்லும் போது டே ப்ளீஸ்டா போதும்டா அப்படின்னு சொல்லி அவர் 4-5 பேரை ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. பட் ஆனால் அந்த ஸ்கிரிப்டை நான் பிலீவ் பண்ணிகிட்டே இருந்தேன். பிலீவ் பண்ண அந்த கதை தான் எனக்கு லைஃப். உங்களுடைய ஹீரோ ரொம்ப வல்னரபிளா இருப்பாரு, சாரி சொல்லுவாரு, அழுதுருவாரு, மன்னிப்பு கேட்பாரு, இறங்கி போவார். அவருக்கு அந்த பிரதானம், அந்த காதல்னா காதலா இருக்கும், அம்மானா அந்த அன்பா இருக்கும். இது எப்படி பொசிஷன் பண்ணீங்க? இயல்பா இது உங்க குணமா? நான் ஒன்று எழுதி வச்சிருக்கேன். அது என்னன்னா, உயிரோடு இருக்கும்போது வாழ்ந்துடணும், அவ்வளோதான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ், அது எல்லாத்துக்குமே ஒரு அழகு இருக்குது அப்படின்றது. அண்ட் ஃபிலிம்ஸாக வரும்போது எனக்கு அந்த கலர்ஸு, அந்த see குட் திங்ஸ், ஷோ குட் திங்ஸ். ஏற்ற இறக்கங்கள், விருப்பு வெறுப்புகள், ஹேட்டட்னஸ் இருக்கலாம், அப்ரிசியேஷன் இருக்கலாம். இப்படி பலவிதமான உணர்வுகளை நீங்கள் ஒரு பாப்புலர் மீடியமில் இருக்கப்ப எதிர்கொள்வீங்க. தனிப்பட்ட முறையிலையும் சரி, உங்கள் படைப்பை நோக்கியும் சரி. இது உங்கள் குணத்தை ஏதாவது மாற்றிருக்கா? முந்திலாம் பார்த்தீங்கன்னா நான் நிறையா இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் போட்டுருக்கேன். இப்போலாம் நான் எப்போ போட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை சார். குழந்தைங்க ஃபோட்டோஸ்லாம் போடும்போது அதுலலாம் கொஞ்சம் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நானே நிறுத்திடுறேன். அந்த நேரத்தில் நம்ம அரவிந்த் சாமி சாரோட இன்டர்வியூ பார்க்கும்போது அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு மாதிரி இருக்கும்போது நம்ம போடலான்னு போகும்போது கையெடுத்து இதாவது இந்த சேஞ்ச் நடக்குது. குழந்தைகள் வந்த பிறகு உங்கள் உலகம் எவ்வளவு மாறி இருக்கு? நான் எவ்வளோ மாறி இருக்கேன் அப்படின்றத விட நயன் உங்களோட சேஞ்சஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த பசங்க அப்படியே ஹீல் பண்ணிட்டாங்க. ஷீ பிகேம் அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஐ திங்க் இந்த டாக்குமெண்ட்ரின்னு நினைக்கிறேன். அதில் அவங்க பேசும்போது, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் தான் விக்னேஷை கொண்டு வந்தேன். ஸோ என்னுடைய புகழ் வெளிச்சத்தில் அவருடைய திறன், அவருடைய ஐடென்டிட்டி கவனிக்கப்படாமலும், அவருடைய திறனுக்கும் தகுதிக்கும் உண்டான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்காம போனதுக்கு நானே ஒரு வகையில் காரணமோன்னு ஐ ஃபீல் எம்பாரஸ்ட்னு ஷீ செட் சம்வேர். என் குழந்தைய வச்சு என்ன ரெஃபர் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ என் ஒய்ஃபை வச்சு என்ன ரெஃபர் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேல் ஃபீமேல்னா அதை வேறு மாதிரி பார்க்கணும். அப்போ உங்கள் புள்ளனா நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்களா? அப்படிலாம் இல்லை. ஸோ எல்லாமே லவ்வோட அடிப்படையில் எனக்கு நயன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டினா எனக்கு அது ஐ டேக் இட் வித் ப்ரைட். அனி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான? என் லைஃபோட பெஸ்ட் மொமெண்ட்ஸோட மியூசிக்கே அனி தான். பிரதீப் ரங்கநாதன் அவரும் இஸ் அ டைரக்டர் அண்ட் ஆக்டர். அப்படிங்கிறப்ப அவரோட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது? ஒன்ஸ் இன் 10-15 இயர்ஸ்க்கு ஒரு ஆக்டர் வருவாங்க. அந்த ஆக்டரை நீங்கள் நவுத்தவே முடியாது. அவங்க அங்கே தான் இருப்பாங்க, அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஹி இஸ் அ ஸ்டார், தே வில் பி ஸ்டார்ஸ். கடைசி அவங்களோட லாஸ்ட் டே வரைக்கும் தே வில் பி ஸ்டார்ஸ். ஹி இஸ் தட் ஸ்டார். தனுஷ் நம்மளுக்கே தெரியாதுல்ல சார், சிலரோட ஏன் நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுது அப்படின்னு நமக்கே தெரியாது. நம்மளாலே புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அது வேறு மாதிரி உணர்ந்து எனக்கு அது என்னுடைய பிக்கெஸ்ட் இழப்பாக நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தரை நம்ம இழக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஷேமாகவும் நான் நினைக்கிறேன். விக்னேஷ் சிவன் எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், பவர்ட் பை மெனி ஜாப்ஸ். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஃப்ரண்ட்லைன் இல்லைனா என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இப்போவே மெனி ஜாப்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்கள் வேலை தேடலுக்கான விடை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற கெஸ்ட் யார் அப்படின்னா, இளம் தலைமுறையை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரியேட்டிவான ஒரு டைரக்டர், பாடலாசிரியர், அண்ட் தென் அ பிஸ்னஸ் மேன், ஆண்டர்ப்ரனர், இப்படி பல வடிவங்களில் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர். வெல்கம் டு விக்னேஷ் சிவன் எனும் நான். வணக்கம் விக்னேஷ். விக்கி, ஹவ் ஆர் யூ? குட் சார், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? குட் குட். ஸோ பரபரப்பில் இருக்கீங்களா? ஆனால் முகத்தில் டென்ஷனே இல்லையே. தெரியல, நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் போல. நடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஏன் அவ்வளோ டென்ஷன் இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. ஹை ப்ரெஷர் தானே. அண்ட் மூவி ஹேஸ் டு ஒர்க். ஸோ அண்ட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். நிறைய பேர் பயங்கரமாக ரொம்ப இது ஒரு ஈஸியாக நடக்கலை இந்த ஃபிலிம். ஸோ அதனால் அந்த ப்ரெஷர் இருக்குது. ஈஸியாக நடக்கலைன்னா இல்லை, இந்த ஃபில்மோடைய செட்டப்பு, பட்ஜெட்ஸு எல்லாமே ரொம்ப வாஸ் நாட் வெரி டஃப் டு புல் ஆஃப். அண்ட் இது முன்னாடியே நடக்க வேண்டிய ஒரு படம். எப்பயுமே அந்த நடக்காமல் போன படத்தை திருப்பி எடுத்து ஆரம்பித்து நடத்துறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே நம்பிக்கை வராது. எப்பயுமே நம்ம போய் ஒரு இடத்துல அதான் பண்ணலையே, வேறு ஏதாவது பண்ணலாம்னே போவாங்க. பட் எனக்கு இல்லை, இந்த ஸ்கிரிப்டை எப்படியா பண்ணணும் நம்ம ஒருத்தர் மட்டும்தான் அதை நம்புவோம்.
ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஆக்சுவலாக சில போராட்டங்கள் வர்றப்போ அடுத்தது போயிடலாம் அப்படின்னு தோணும் அப்படின்னு இப்போ சொன்னீங்க. பட் அதையும் தாண்டி இதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணும் இந்த அப்படிங்கிறதுல அந்த அளவுக்கு என்ன ஸ்பெஷல் இந்த படத்தில்? அது மேபி ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் விஜய் சேதுபதி சார் கிட்ட நானும் ரவுடிதான் கதை சொல்லும்போது, டேய் ப்ளீஸ்டா போதும்டா அப்படின்னு சொல்லி அவர் 4-5 பேரை ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் மட்டும்தான் போடா போடி படம் பார்த்துட்டு எனக்கு 3 ஃபோன் கால் தான் வந்தது. அந்த அதில் ஒரு ஃபோன் கால் வந்து இவர் பேர் பீட்சா ஹீரோன்னு நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் விஜய் சேதுபதி. ஓகே. அப்புறமேல்ட்டு வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த படம்லாம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவரை போய் நான் மீட் பண்ணும்போது இந்த கதை சொன்னேன். இல்லை இது என்ன இது எனக்கு என்னென்ன புரிய அப்படி சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் ரெஃபர் பண்ணார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ். அவர் அந்த மாதிரி ஹேபிட் இருக்கும் இல்லையா, எப்பயுமே ஹி வில் ஆல்வேஸ் ஹெல்ப் சம் ஒன்ன்றது. அவர் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் நான் ட்ரை பண்ணியிருப்பேன் அந்த ஃபில்மை பண்ணேன். பட் அந்த ஃபில்ம் யாருக்குமே செட் ஆகலை. ப்ரொடியூசரும் வரல, ஹீரோஸும் வரல. பட் ஆனால் அந்த ஸ்கிரிப்டை நான் பிலீவ் பண்ணிகிட்டே இருந்தேன். பிலீவ் பண்ண அந்த கதை தான் எனக்கு லைஃப். நானும் ரவுடிதான் தான் எனக்கு ரவுடி பிக்சர்ஸ் ஆகட்டும், எவ்ரிதிங் என் வாழ்க்கையோட எல்லாமே அந்த படம் கொடுத்தது. அது வந்து அந்த கதை. ஸோ நான் அந்த ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணேன். அந்த மாதிரி தான் இந்த இதுவும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது என்னோட கதை. அந்த கதையை நான் 100% ஐ பிலீவ் இட். ஸோ அதை நான் விட்டுட்டு என்னால் மூவ் பண்ணவே முடியாது. அந்த பிலீஃப்னால இந்த இது. பட் அதே பிலீஃப் மற்ற எல்லாருக்கும் வர வைக்கிறது வந்து லைக் இப்போ நம்ம ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் ஃபேஸில் இருந்தோம்னா நம்ம எது சொன்னாலுமே சூப்பர் சூப்பர்ன்னு இருக்கும். பட் நம்ம அந்த ஃபேஸில் இல்லைன்னா நம்ம எது சொன்னாலுமே இது கரெக்டாக இருக்காதுன்றது இருக்கும். அட் த சேம் டைம் அதுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு, கொஞ்சம் பட்ஜெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அது இட் பிகம்ஸ் ஈவன் டஃபர் டு அதை மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆம்பிஷியஸாக ஒரு ஃபில்ம் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா ஹீரோ சப்போர்ட் பண்ணணும், இல்லை ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணணும், இல்லை மொத்தமாக 3 பேரும் சப்போர்ட் பண்ணி ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஃபில்ம் நடக்குதுன்னா அங்கே ஒரு ஹீரோ, ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர் 3 பேர் ஒரே பயங்கர அப்படின்னு ஒரு ஏரியாவுக்குள்ள அந்த மாதிரி நமக்கு அமையணும். அப்படி அமைஞ்சதுன்னா அது ஈஸி. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்து பண்ணும்போது அது இட் பிகம்ஸ் டஃப். ஆக்சுவலாக இப்போ ஒரு படைப்பாளியாக நீங்கள் நம்புகிற ஒரு விஷயத்த, நீங்கள் ரசிக்கிற ஒரு விஷயத்த மக்களை நம்ப வைக்கிறதும் அவங்கள புரிய வைக்கிறதும் ஒரு சவால்னா, நீங்கள் நம்புகிற ஒரு விஷயத்த, இந்த விஷயம் வந்து மக்களுக்கு பிடிக்கும் நீங்கள் நம்புகிற விஷயத்த உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இப்போ சொன்னீங்களே இவங்ககிட்டலாம் நம்ப வைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சிரமம், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு மன உறுதி தேவைப்படுது? ஏன்னா தொடர்ச்சியாக கவனிச்சா முதல் படம் 4 வருஷம் ஆச்சு. ஆமாம். ரைட்டா? அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப பெரிய ஹிட்டான அந்த படத்துக்கும் அவ்வளோ டைம் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 3 இயர்ஸ் ஆச்சு. இப்போ இந்த படமுமே வந்து ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 3 இயர்ஸ். அப்போ முதல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களை வந்து இந்த கதைத்தன்மை பற்றியும் இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றியும் நம்ப வைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு என்ன மாதிரியான மனநிலை தேவைப்படுது? எப்படி அதை நீங்கள் பண்ணுறீங்க? தம்பிராமையா காமெடி இருக்கும்ல, போக போக பழகிடும். அந்த மாதிரி அது பழகிடும். நமக்கு சொல்லும் போதே தெரியும் இது இவங்க வந்து எப்படியும் நோ சொல்ல போகிறாங்களோ இல்லை ஏதோ சொல்ல போகிறாங்கன்றது தெரியும். தெரிஞ்சே நம்ம இப்படிதான் பாதி நேரம் வந்து அது கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அது நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, ஐ டோன்ட் ஒர்க் பேஸ்ட் ஆன் ரெஃபரன்சஸ். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபில்மோ இல்லை எனக்கு அதுக்கு கம்பேரிசனாக சொல்கிறதுக்கு எனக்கு எந்த இதுவும் இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஸ்கிரிப்டை ஆரம்பிக்கிற இடம் அதுதான். ஒரு எங்கேயாவது ஒரு சின்ன பாயிண்ட் தான் இருக்கும். வராத ஒரு படம், வராத ஒரு கதைன்றதே இல்லை. எல்லா கதையும் எல்லா விதத்துலையுமே வந்துருச்சு. அதில் ஏதாவது ஒரு குட்டி இடம் தான் இருக்கும். ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஸ்மால் விண்டோலேருந்து அது ஓப்பன். ஆமாம், ஒரு சின்ன இடம் தான் இருக்கும். அதை வச்சு இப்போ நம்ம பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காத்துவாக்கில் 2 காதல் ஃபில்ம் பண்ணும்போது எனக்கு என்னென்னா, ரெட்டைவால் குருவி, வீரா இந்த மாதிரி நிறைய ஃபில்ம்ஸில் வந்து சிந்து பைரவி இந்த மாதிரி இந்த டபுள் விமன் இருக்கிற கதைகளை பெரிய பெரிய மேவ்ரிக் டிரெக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது அவங்க ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த கதையை நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேலே அந்த கதையில் என்ன நடந்ததுன்றது நம்மளுடைய கற்பனைக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. அப்போது எனக்கு என்ன இருக்கும், இதுக்கு மேலே என்ன இருக்குன்றது தான் கதையாக பண்ணணும்னு ஒரு ஐடியாவோட அப்போ காத்துவாக்கில் 2 காதல் இதுக்கு மேலே என்ன இருக்கும், இதை வச்சு நம்ம ஒரு 1 hour ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியுமான்ற ஐடியாவில் தான் அப்படி இருக்கும். ஸோ ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது அதை இப்போ நான் கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து நான் 2040 நடக்கிற மாதிரி ஒரு கதை அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா, ஐயோ ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு என்ன வரும், 2040 பார்க்கறதுக்கு அப்படி வராது. அப்போ இது என்னெல்லாம் இவங்க கேட்பாங்க. இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிள் கூட யூஸ் பண்ண முடியாது இல்லையா? இன்றைக்கி இருக்கிற வண்டி யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் துணி யூஸ் பண்ண முடியாது. எது நீங்கள் ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லொக்கேஷனே ஃபஸ்ட்டு இருக்காது.
அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் செட்டு தான் போடணுன்றப்போ, அப்போ செட்டு தான் இதுக்கலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கலே. அப்போது எவ்ரி ஸ்டெப் பிகம்ஸ் வெரி டஃப்னு போகும்போது, இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லாமல் ஆல்ரெடி இப்படி ஒரு ஃபில்ம் வந்து ஒர்க் ஆகிருக்குல்ல சார், இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்போது அது வந்து கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் புரிந்து கொண்ட அளவு இன்னொருத்தவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியங்கள் ஆமாம், நமக்கு மட்டும்தான் அந்த நம்பிக்கை இருக்கு. நான் இப்போ ஒரு ரிவெஞ்ச் கதை, ஆனால் அது ஹியூமராக ப்ரெசென்ட் பண்ணணுன்றது என்னுடைய ஐடியா. நமக்கு அது தோன்றது. ரிவெஞ்ச் கதையில் போய் ஏன் ஹியூமர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் இப்போ என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா எனக்கு பதிலே பதில் வராது. இருக்காது. எனக்கு பதில் வராது. எல்லா ஹீரோஸ் கிட்டேயுமே அந்த கதை நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையுமே அந்த கதையை சொல்லியிருப்பேன். நானும் ரவுடி தான் வந்து அது எல்லாமே கடைசி வரைக்கும் வந்துடுவாங்க. கடைசி அந்த பிட்டு வந்து இந்த பக்கம் வந்து இவர் பார்த்திபன், இந்த பக்கம் மன்சூர் அலிகான் இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் குத்திப்பாங்க. ஹீரோ சும்மா அவர் ஒன்றுமே சும்மா நின்றுட்டு இருப்பாரு. சக்குன்னு குத்திடுவாங்க. இவங்க 2 பேரும் செத்துருவாங்க. இவர் சும்மா நின்றுட்டு வந்து நான் தான் குத்தினேன்னு சொல்லுவார். இந்த ஒரு இடத்த என்னால் கிராஸே பண்ண முடியல யாருக்கிட்டையுமே. என்னங்க கடைசி வரைக்கும் நான் ஒன்றும் பண்ணலையான்னு. கடைசி ஆனால் சரி ஓகேன்னு நம்ம ஒரு மைண்டில் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குல்ல. சரி ஓகே, இவங்க கிட்ட இந்த கரெக்ஷனை நம்ம பண்ணிட்டா அந்த படம் நடக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு அந்த இடத்துல அது வராது. நினச்சதை செய்யணும்னு நினைக்கிற ஒரு அடம்பிடிக்கிற பையனா நீங்கள், இல்லை அந்த கதைக்கு நியாயமாக தானே நடந்துக்கணும் அப்படிங்கிற கில்ட்டுனால அதில் கொஞ்சம் உறுதியாக இருக்கீங்களா? ஐம் நாட் அடமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரிசெப்டிவ். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து ஃபேராக இருந்ததுன்னா, எனக்கும் அது கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா நான் மாற்றிப்பேன். பட் எனக்கு வந்து அந்த கதைக்கு கரெக்ட் இல்லை, என்ன இன்டென்ஷனோட நானும் ரவுடி தான் ஒருத்தன் சும்மா சொல்கிறான்றது தான் கதை. நிஜமாக சொல்கிறான்றது கதை இல்லை. ஏன்னா ரவுடி தான் இல்லை, நானும் ரவுடி தான் ஒருத்தன் கதை சொல்கிறான். அவன் வந்து எல்லா படத்துலையுமே எல்லா பெரிய ஹீரோ ஃபிலிம்லையுமே நான் ரவுடி தான்றதை உண்மையாக சொல்கிறது தான் அந்த படம். அதை பொய்யா சொல்கிறது தான் என் படம். அப்போ அது கடைசியில் நிஜமாவே அவன் மர்டர் பண்ணுறான்னா அப்போ அவன் நிஜமாவே ரவுடி தான். அது இல்லை, அவன் இது ஒருத்தர் சும்மா சொல்கிறான்றது அதுதான் அதோடைய எசன்ஸ். அதை இவ்வளோ நேரம் நம்ம கொண்டு வந்துடுறோம். கடைசி இடத்துல அதை வந்து இவங்க ஹீரோஸோ இல்லை அவங்களுக்கு இந்த படம் நடக்கணுன்றதுக்காக பண்ணும்போது நான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எனக்கு அது வர மாட்டேங்குது. அந்த மாதிரி நான் நிறையா இந்த ஒரு ஏரியாவில் நான் என் வாழ்க்கையில் நான் நிறையா இழந்திருக்கேன். பட் ஆனால் அதை நான் கரெக்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது எனக்கு வர அந்த ஹையும் அந்த சந்தோஷமும் எனக்கு தெரிஞ்சு அதை மேட்சே ஆகாது. அதனால் அதை நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டனால ஐ வாண்ட் டு ஸ்டிக். ஸோ இந்த இழப்புகளை விட இந்த மகிழ்ச்சி கொஞ்சம் திருப்தியாக இருக்கு. என்னோட ஹை வந்து இட்ஸ் நாட் அபவுட் இப்போது இவ்வளோ கலெக்ஷன் அந்த மாதிரி என் மைண்ட் செட்டே அங்கே கிடையாது. ஓகே நம்ம ஒன்று நினச்சோம், அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்றதுல தான் என்னோட ஹை இருக்குது. எப்பயாவது நீங்கள் ரெக்ரெட் பண்ணது உண்டா கொஞ்சம் காம்ப்ரமைசஸோட? ஏன்னா சினிமா அப்படிங்கிறது கொஞ்சம் புரிய வைக்க வேண்டியிருக்கு, பணம் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது, அதில் நிறைய பேருக்கு பார்ட்டிசிபேஷன் இருக்குது. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான். ஏன்னா ஆக்சுவலாக சொல்லப்போனால் போடாப்போடி ஆரம்பித்து அதுலேருந்து 4 வருஷத்தில் வந்துச்சு. அது அந்த டயத்துலேருந்து இன்றைக்கி கனெக்ட் பண்ணி பார்த்தா உங்களை மாதிரி ஒரு டைரக்டர் இன்னமும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதை பற்றின ஒரு ரெக்ரெட் எதுவும் உங்களுக்கு உண்டா? கண்டிப்பாக இருக்கும் எனக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கலாம், சத்தியமாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஸ்பேஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து ஒன்றும் தப்பான ஒரு இடம் இல்லை. எனக்கு மேபி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கலாம் மேபி. பட் அந்த 2-3 ஃபிலிம்ஸுமே நான் நினச்ச மாதிரி ஃபிலிம்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். இல்லைன்னா என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும். இப்போவும் என்கிட்ட வந்து நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, நான் கதை தான் சார் எல்லாமே, கதை தான் கடவுள் மாதிரி எனக்கு. ஸோ நான் அந்த கதையை பயங்கரமாக நான் பிலீவ் பண்ணேன். அந்த கதை எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு அதை தாண்டி வேறு எதுவுமே எனக்கு அந்த கதையை கன்வின்ஸ் பண்ணணுன்றது தான் என்னுடைய மைண்டில் தான் ஓடுது. தான் அந்த கதைக்கு நான் அந்த கதையை இப்போ காடுக்கு அப்புறம் தானே ஹீரோக்கு அப்புறம் தானே ப்ரொடியூசர். ஸோ அப்போ காடை தானே நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அப்போ அந்த காடுக்கு நான் வந்து எந்த துரோகமும் பண்ணாமல் அதை நான் கரெக்டாக நான் பண்ணிட்டேன்னா காட் வந்து பார்த்துப்பார். ஸோ காட் வந்து கதை. நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லைன்னு ஒரு லைன். அதுக்கப்புறம் ஏ ஃபார் அடாவடி, டி ஃபார் திருப்பி அடி, சோ ஃபார் சொல்லி அடி, மாட்டுனா மரண அடி அப்படின்னு. இந்த எக்ஸ்ட்ரீமில் ஒரு விக்னேஷ் சிவன், இந்த இன்டென்ஸில் ஒரு விக்னேஷ் சிவன். உண்மையிலே யார்? ஹூ இஸ் ஹி? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாண்டட் டு பிகம் அ ரைட்டர். சுஜாதா சார் அவங்களுடைய படங்கள் அவங்க எழுதுகிற அந்த ஸ்லாட் இருக்கு இல்லையா, எல்லா படமும் ரிட்டன் அண்ட் டைரக்டட்னு வரும். பெரிய டைரக்டர்ஸோட ஃபிலிம் பார்த்து இப்போ மணி சார், சங்கர் சார் அந்த மாதிரி அவங்களோட ஃபிலிம்ஸை நம்ம ரசித்து பார்ப்போம். அவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் வந்து இன்னொருத்தரை
யாரையோ ஒருத்தர் சேர்த்துக்கிறாங்களே படத்தில். திடீர்னு ஒரு படம் பயங்கரமாக ஹிட் ஆகும்போது திடீர்னு பார்த்தா பாலகுமாரனோட இது பயங்கரமாக இருந்துச்சு, சுஜாதா சாரோட அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த ஸ்லாட் என்னன்றது ஒரு ஒரு இது வருது. ஸோ அங்கேருந்து தான் ஆசை ஆகுது இந்த இந்த வேலைக்கு. ஒரு டிரெக்டர், பெரிய ஒரு டிரெக்டர் ஆகணுன்றது என்னுடைய ஃபஸ்ட்டு இன்டென்ஷனோ இல்லை அந்த அந்த ஏரியாக்குள்ளே நான் பெருசாக எனக்கு வந்து ஒரு சாலிட் ரைட்டர் ஆகணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ அதோடைய டெரிவேட்டிவ்ஸ் வந்து இது. அண்ட் எனக்கு பேசிக்காக மியூசிக், நான் ட்ரம்ஸ் இதெல்லாம் வாசிப்பேன். நான் நிறைய கச்சேரி வாசிச்ச ஆள். ஸோ நிறைய கச்சேரிஸ் நான் இந்த கல்யாண கச்சேரி இதெல்லாம் வந்து பின்னாடி போய் ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்திருக்கேன். அப்படி தான் எனக்கு ஒரு டைமில் அதுதான் என்னோடய வேலை. ஸோ அப்படி இருந்தபோது எனக்கு மியூசிக்கில் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட். அண்ட் எனக்கு மியூசிக் இந்த மீட்டர் இதெல்லாம் புரியும். ஸோ அப்புறம் இந்த லாங்குவேஜோட ஸ்ட்ரென்த் இருக்குது. தமிழில் வந்து குட்டுன்னு எனக்கு ஒரு செட் ஆஃப் வொக்காபுலரி இருக்குது அண்ட் ஒரு செட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சரௌண்டிங்ஸில் என்ன மாதிரி வேர்ட்ஸ் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுன்றது. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டான ஐடியாஸோடு வரும்போது இந்த லிரிக்ஸாக அது எஸ்கேப் ஆகிடுறேன். கொஞ்சம் பின்னால் போகலாம். ஏன்னா கல்யாண கச்சேரியிலலாம் வந்து நான் ட்ரம்ஸ் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் ஒரு நல்ல தமிழ் சூழலுக்குள்ளே வளர்ந்ததாகவும் சொல்கிறீங்க. இப்போலேருந்து அப்படியே போனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், 25 வருஷத்துக்கு முன்னால் வாட் யூ ஆர் டூயிங்? உங்கள் வீடு எங்கே இருந்தது? எந்த பின்புலத்திலேருந்து வந்தீங்க நீங்கள்? என் பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட். என் அப்பா வந்து சூப்பரண்ட், அப்போ என் அம்மா வந்து இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர். அப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மாவை சர்வசாதாரணமாக ஏமாத்திருக்கீங்க நீங்கள். இதில் நானும் ரவுடி தான் இல்லை. என் அம்மாவுக்கு வந்து சினிமா ஆக்சுவலாக பிடிக்கும். அவங்க வந்து என்கரேஜ் பண்ணலான்னா நான் சுத்தமாக இந்த இதில் அப்போவே என்ன பண்ணுவாங்கன்னா, என் அம்மா தானே இந்த பந்தோபஸ்த் டியூட்டிலாம் போவாங்க இல்லையா, அப்போது இந்த சினிமா ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும்போது என்னையும் கூப்பிட்டு போவாங்க. செவாலி சிவாஜி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், எல்லா ஆக்டர்ஸ்லாம் அப்படியே நிறைய பேர் இந்த சேப்பாக் ஸ்டேடியம்லாம் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா போகும்போது அந்த ஷீ நெவர் ஸ்டாப் மீ ஃப்ரம் அட்மைரிங் சினிமா. ஸோ அப்படியே சினிமா பார்த்து இதாகிடுச்சு. ஃபோர்ஷோர் எஸ்டேட்டுன்ட்டு பட்னப்பாக்கம் அங்கே தான் வளர்ந்தது எல்லாமே. அந்த ஹவுசிங் போர்டா? ஹவுசிங் போர்டு, ஆமாம். அந்த ஹவுசிங் போர்டில் தான் நான் ஃபுல்லாக இருந்தோம். அங்கேருந்து அப்படியே 12th இருக்கும்போது என் அப்பா இறந்துட்டாங்க. அதுலேருந்து அப்போ என் அப்பா வந்து என்னை இன்ஜினியரிங் அந்த மாதிரி இது ஐபிஎஸ் இது பண்ண குரூப் 1 எழுதணும் அந்த மாதிரியே ஒரு மோட்டிவேஷனில் இருந்துச்சு. அப்பா இறந்ததுக்கு அப்புறமேட்டு அப்போது வந்து நான் நிறைய எழுதிட்டே இருப்பேன். எவ்ரி டைம் நான் ஏதாவது ஒன்று ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சாங்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஹிட் ஆகிற சாங்ஸ்க்கு என் வெர்ஷன் ஆஃப் லிரிக்ஸ் நான் எழுதுவேன். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அந்த மாதிரி தான் எழுதுவேன். அந்த மாதிரி தான் எனக்கு அப்படியே எழுதி ப்ராக்டிஸ். ஹிந்தி பாட்டுக்கு தமிழ் எழுதுவேன். இப்போ மசக்கலினா நான் கையை பொடி அந்த மாதிரி அந்த மீட்டருக்கு நம்மளாம் அந்த மாதிரி எனக்கு பழக்கம். அப்படியே எழுதி அதை தமிழில் பாடுவேன். ஸோ இப்படியே பண்ணி அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்புறம் என் ஃப்ரெண்டு தரன் சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர், அவர் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் கோடாபுடியோட மியூசிக் டைரக்டர். ஸோ தரனோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அப்போ தரனுக்கு சாங் எழுதுறது அந்த மாதிரி இருந்ததாகி அப்படியே அங்கேருந்து எங்கேயாவது ஏடி சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே ஏடி ஆகி நான் போடாபொடி சைன் பண்ணும்போது 22 இயர்ஸில் எனக்கு டிரெக்ஷன் இது கிடைச்சிருச்சு. ஆனால் அப்போது நான் பிரபு சாலமன் சார்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டைமில் சிம்பு சாருக்கு வந்து ஒரு 2-3 அட் சேம் டைம் கமிட்மெண்ட்ஸ். நான் என்னோடய ஃபிலிம் கமிட் ஆனதுக்கப்புறம் தான் விண்ணை தாண்டி வருவாயா ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் வந்தோடனே ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே கௌதம் மேனன் சார் இந்த மாதிரி டிரெக்டர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சரி இந்த ஒரு ஃபிலிம் முடிச்சுட்டு வரோம், வெயிட் பண்ணுங்க இதில் தான் அந்த டியூரேஷன் ஆயிடுச்சு. அதெல்லாம் விட என்ன காமெடினா, அவ்வளோ 4 வருஷம் கஷ்டப்பட்டு சரி அவ்வளோதான் இனிமேல்ட்டு இந்த படம் வந்துருச்சு வாழ்க்கையே மாறுன்னு சொல்லி அம்மாவுக்கு அப்போது 1 இயர் இருந்தது இன்னும் சர்வீஸ். நான் இந்த கவுண்டமணி இந்த டப்பாவை தூக்கி போட்டுருவாரு, இந்த ஏரியா என்ன விலைன்னு கேட்டா அந்த ரோட்டை வாங்கி போடுறா அந்த டோனா, அந்த மாதிரி அந்த சவரப்பட்டியை தூக்கி கடலில் போடுற மாதிரி வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் எடுத்தே ஆகணும்னு சொல்லி அந்த இதெல்லாம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர்லாம் எடுத்து, அதாவது நீ ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனேன்னு இருக்கக்கூடாது ஹிஸ்ட்ரியில். அதாவது நான் வந்து சம்பாரிச்சு உன்னை வேலையிலேருந்து ஆமாம் விஆர்எஸ் நான் வாங்கிட்டேன்றது என்னுடைய இது அதுதான். ஏன்னா நான் எவ்ரி டைம் என் அம்மா பயங்கர கஷ்டப்படுவாங்களா, எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு இது எப்படி ஒரு விமனுடைய உடம்புடைய ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அதை மீறி ஒருத்தவங்க எப்படி இருக்காங்கன்றதே என்னால் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. ஏன்னா என் அப்பா இறந்துட்டாங்க. என் அப்பா இறந்தால் அந்த லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு ஃபேமிலி நம்ம சாப்பாட்டில் ஒரு கூட்டு கம்மியாகும், ஒரு சிக்கன் கம்மியாகும், ஏதாவது ஒன்று ரெடியூஸ் ஆகும் இல்லையா, அந்த ரைஸோடைய பொன்னரிசியிலேருந்து ஒரு 10 ரூபா கம்மி இந்த மாதிரி ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகும் இல்லையா. அந்த லைஃப் வந்து சேஞ்சே ஆகலை.
அப்போ சேஞ்சே ஆகலைன்னா அங்கே ஒரு ஸ்ட்ராங் மதர் இருக்காங்கன்றதான் அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு கார் வாங்குறோம், பைக்லேருந்து காருக்கு போகிறோம், பைக்லேருந்து சைக்கிளுக்கு போகல. அந்த பின்னடைவையும் ஹேண்டில் பண்ணி முன்னேற்றியும் கொண்டாந்துருக்காங்க. ஆமாம், அவங்க மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணிட்டு என்ன ப்ரெஷரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏய் அப்பா இல்லடா, நீ போய் வேலை பார்த்து எதையாவது சம்பாரிச்சு கொண்டு வாடா அப்படின்ற ப்ரெஷரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் போய் ஷூட்டிங் போய் பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ அப்படி சொல்கிறாங்க. எங்கடா போனேன்னா, நான் ஒரு ஷூட்டிங் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறேன். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தியேட்டரில் இருந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போனா அவங்க வந்து என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு என்ன ப்ரெஷரே அண்ட் என் 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 சூழ்நிலை தெரியுது. சூழ்நிலை கஷ்டமாக தான் இருக்குது. பட் நான் இன்னும் என்னோட இதையே நான் பர்சீவ் பண்ணும்போது அவங்க வந்து அதை எதுவுமே இதே பண்ணாமல் ஷீ இஸ் அதாவது சப்போர்ட்டிங். அவங்க என்ன சிரமப்படுறாங்கன்னு கூட உங்க கண்ணுக்கு வராம உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுருக்காங்க. ஆமாம், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நானும் என் தங்கச்சி நாங்கள் ஓகே லைஃப் இஸ் ஃபைன் அப்படின்னு போகுது. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி மைண்டுக்கு வந்து அது அதிகமாகுது. இதை ஏதாவது ஒன்று நம்ம இது பண்ண சொல்லிட்டு நான் கடகடன்னு ஏடியாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன, எனக்கு டைம் இல்லைன்ற மாதிரியே நான் ஒரு ஃபீலில் இருப்பேன். நான் இது ரொம்ப நாள் நான் இந்த வேலையை நான் பண்ணக்கூடாது, நான் ரொம்ப நாள் இந்த வேலையை இருக்கணும், நான் டைரக்டர் ஆகணுன்றது இருக்கும்போது சரி என்ன ரூட்டுன்னு சொல்லி அப்படி தான் நான் இந்த போடா பொடியோட இதை நான் இது பண்ணேன். அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா இமேஜ் வந்து அப்போ 21 இயர்ஸ்லேயே நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போய்ட்டு கன்வின்ஸே பண்ண முடியல, எப்படி அந்த அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ மாதிரி ஒரு நரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ மாதிரி பண்ணி ஒரு சிடி மாதிரி பண்ணிட்டேன். அந்த சிடியை நான் கையில் வச்சுருப்பேன். அந்த சிடியை கையில் வச்சுட்டு ஒரு 2-3 கம்பெனிக்கு போனேன். கோடம்பாக்கத்தில் இது வலசரவாக்கத்துலலாம் போயிட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன். இந்த மாதிரி இது ஒரு கதையோட ஐடியா, நீங்கள் எப்பயாச்சும் டைம் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். எல்லாம் குட்டி குட்டியாக எங்கேயுமே மதிக்கவே இல்லை. ரொம்ப ஒரு இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி வேற இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் வரும்போது ஏவிஎம் உருண்டை சுதீர், நம்ம இந்த சின்ன சின்ன கம்பெனியாக போனாலும் இதே ரியாக்ஷன் தான். பெரிய பெரிய கம்பெனியாக போகணும்னு சொல்லிட்டு வேணும்ட்டு ஏவிஎம் எங்கே என்ன பண்ணணும்னு தெரியாது, அங்கே போனேன். அதே மாதிரி ஜெமினி பின்னாடி லேபில் போனால் அந்த சிடி வந்து இவங்க அங்கே பத்து சார்னு ஒருத்தர் இருந்தார், என்னுடைய தரனுடைய கசின். அவர் வந்து மனோகர் பிரசாத் சார் கிட்ட கொடுத்து அவர் அந்த வீடியோ பார்த்து அவர் உடனே கூப்பிட்டு நரேட் பண்ணுங்கன்னா திடீர்னு பண்ணால் ஒரு 10 பேர் இருக்காங்க, கதை சொல்ல சொன்னாங்க. நான் அப்படியே சொன்னால் உடனே ஓகே அப்படின்ட்டாங்க. கதை ஓகேனா நான் சொல்லும் போதே இப்படி சொல்கிறேன், ஃபாரினில் தான் வந்து படம் இந்த மாதிரிலாம் சொல்லி இந்த கரண் ஜோஹர்லாம் அந்த டைமில் ஒரு பேட்டர்னில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சார் சொல்லி ஃபுல் கதை ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் நரேட் பண்ணேன். நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது உடனே நெக்ஸ்ட் டே வந்து எல்லாம் ஓகே அப்படி சொல்லிட்டு 25,000 ரூபாய் கையில் அட்வான்ஸ் எப்படி கொடுத்து இருந்தது? ஒன்றுமே எனக்கு புரியல. 25,000 ரூபாய்னோடனே அந்த 7G ரெயின்போ காலனியில் வர மாதிரி என்வெலப் எடுத்து. ஆனால் அங்கே என் அம்மா வந்து ஹாப்பி தான், அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லை. இது என்னடா அப்படிதான், அவ்வளோதான் டேரக்டர் முடிஞ்சிருச்சு 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் பார்த்தா அப்படியே படம் டிலே ஆகுது, ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, ஸ்டார்ட்டே ஆகல. என்னடா இதுன்னு அப்படியே போகுது. இந்த பக்கம் வீட்டோட ப்ரெஷர் இந்த சென்ஸ் அப்படியே நம்மளா ஒரு டார்கெட் வைப்போம் இல்லையா, இந்த டைமில் இது பண்ணணும் அடுத்தடுத்து அப்படின்னா அது எல்லாமே தள்ளுது. கடைசியில் பார்த்தா படம் வந்து நான் 27 வயசு ஆகும்போது தான் அந்த படம் வந்தது. எப்போது 2012 வந்துச்சு. அதுவும் வந்தது துப்பாக்கி அப்படின்ற ஒரு மாபெரும் பிளாக் பஸ்டருக்கு ஆப்போசிட்டில் வந்தது. அங்கே முடிஞ்சிருச்சு நம்ம கதை. அங்கே படத்தை போட்டவொடனே அதில் அவருக்கு ஒரு 12 பேரை சுடுவார் இன்டர்வலில். 13ஆவதா ஒருத்தனை சுட்டாங்க. அந்த 13ஆவது ஆள் நான் தான். அந்த 13 பேர் அலையில வந்து இந்த படம் பெருசா முடிஞ்சிருச்சு. அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் டேக் ஆஃபே ஆகலை. அதோட என் ஃபோன் காலு எதுவும் அந்த ரிலீஸ் அதுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பு இருக்கும் இல்லைங்களா, அடுத்து என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ சம்பளம் பண்ணலாம்னா நம்மளும் கொஞ்சம் அப்படியா சரி சொல்லு என்ன விஷயம்னு சொல்லிட்டு சவரப்பட்டியை தூக்கி போட்டுட்டு இருந்து படம் ரிலீஸ் ஆகி அடுத்த 4 நாள் 5வது நாளில் யாரையுமே காணோம். நம்ம ஃபோன் அடித்தாலும் யாரும் இல்லை, நோ ரெஸ்பான்ஸு. மயான அமைதியில் அப்படியே உட்காந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சு அங்கே அப்படியே ஸ்டக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்புறம் திருப்பியும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ பிரெட் வின்னிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அங்கே வந்து அப்போ திருப்பியும் இதாகிடுச்சு, என்னடா பண்ணுறேன். ஏன்னா விஆர்எஸ் இருந்த வேலை, அது விஆர்எஸ் வாங்க வச்சுட்டீங்க. வாங்கிட்டாங்க. விஆர்எஸ் வாங்கி உட்காந்து இருக்கோம் எல்லாரும். ஒரு காலையில இருந்துச்சா எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு நெல்சன் இன்டர்வியூலலாம் உட்காந்துருப்பாங்களா அந்த மாதிரி இப்படியே உட்காந்து ஆப்போசிட்டாக பார்த்துட்டே உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது போடா பொடியில் வந்து என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண பையன் தான் கபிலன் சொல்லிட்டு இன்றைக்கி இந்த போஸ்டர் டிசைன்ஸ்லாம் பண்ணுற ஒரு பையன்.
அவன் வந்து என்னோட ஏடி. ஸோ நான் என்கிட்ட ஒரே ஒரு ஹெச்பி லேப்டாப் மட்டும் இருந்தது. அந்த லேப்டாப்பில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். ஸோ அதனால் ஃபோட்டோஷாப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த பையன் நல்லா டிசைன்லாம் பண்ணி கொடுத்தான் எனக்கு. போடாப்பொடி டிசைன்ஸ்லாம் திடீர்னு ஏதாவது ஒன்று வெளியில் பண்ணுவேன், இவங்ககிட்ட பண்ணுவேன். அப்போது இவங்கிட்ட கேட்டு டேய் ஏதாவது பண்ணலான்டான்னு சொல்லி டிசைனராக மாறிட்டேன். டோட்டலாக வேறு ப்ரொஃபைலுக்கே போயிட்டீங்க. ஆமாம், பப்ளிசிட்டி டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு சர்வைவலுக்கு. சர்வைவலுக்காக போஸ்டர் டிசைன் பண்ணலாம் சொல்லிட்டு கபிலன் ஐடியா நான் சொல்லுவேன், கபிலன் அதை வந்து ஃபோட்டோஷாப்லேயே எக்ஸிக்யூட் பண்ணுவான். நான் போய் பிட்ச் பண்ணிவிடுவேன் உங்ககிட்ட, நான் உங்களுக்கு டிசைன் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லி போயிடுவேன். இதெல்லாம் போடப்படி ரிலீஸ்க்கு அப்புறம் பண்ணி அப்படி வந்தது தான் வணக்கம் சென்னைன்னு ஒரு மூவி. அது ஏன்னா அப்போ அனிருத்தோட அறிமுகம் கிடைக்குது. அனிருத் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு இவங்க கிருத்திகா மேடம் கிட்ட, நீங்கள் டிசைன் பண்ணால் இவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் வணக்கம் சென்னை படத்தோட போஸ்டர் டிசைன் வந்து நான் பண்ணது தான், நான் கபிலன். அப்போ அவங்க வந்து அப்படியே இந்த பக்கம் வைராஜா வைன்னு ஒரு ஃபிலிம் வருது, அது வந்து ஐஸ்வர்யா தனுஷ் மேம் அவங்களோட டிரெக்ஷன். அங்கேருந்து அப்படியே என்ன ஆகுது, அவங்க வந்து தனுஷ் சார் கிட்ட மூவ் பண்ணுறாங்க. அது வந்து விஐபி படத்தோட டிசைன் நம்ம தான் பண்ணது. ஃபஸ்ட்டு டைம் தனுஷ் சாரும் அணியும் அந்த ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி, அப்புறம் இந்த ரெஸ்லிங்கில் பண்ணுற மாதிரி. அப்போ வந்து ஃபோட்டோஸாக கரெக்டாக இல்லை. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சார் ஃபோட்டோ ஷூட் எதாவது பண்ண முடியுமா சொல்லி கேட்டு, அப்போ சார் வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து அது ஃபோட்டோ வேல்ராஜ் சார் தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அதை டிசைன் பண்ணும்போது அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இதாகி அங்கேருந்து அப்படியே அவருடைய அறிமுகம் கிடச்சி, அங்கேருந்து அப்படியே அடுத்த கட்டம். அப்போ விஐபியில் வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. விஐபியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக திருப்பியும் ஏடி ஆகிட்டேன் அந்த படத்தில். ஏடி ஆகி அந்த படத்தில் வேலை செஞ்சு அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் அப்போது தனுஷ் சார் வந்து என்ன பண்ணேன்னா, அப்போது நான் சொல்கிறேன், என்கிட்ட ஒரு கதை இருக்குது சார். இப்போ இந்த பேரலல் டைமில் தான் இந்த ஹீரோஸ் கிட்ட கதை சொல்கிறது எல்லாமே. அப்போ இந்த கதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். என்னடா கதை அப்படி சொன்னால் இது இருக்குது அப்படின்னா, அப்படி தான் அந்த நானும் நொடிதான் அங்கேருந்து இங்கே தான் ஆரம்பிக்குது லைஃபு. லைஃபோட பிகினிங்கில் கம்ஃபர்டபுளாக தான் இருந்திருக்கீங்க. பட் ஆனால் சக்ஸஸ் ஆகிட்டோன்னு நினைக்கிறப்பெல்லாம் ஃபெயிலியர்ஸை சந்திச்சிருக்கீங்க. ப்ராபப்ளி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதற்கு பிறகு கூட நடந்திருக்கலாம். அப்போ நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணப்போ என்ன சிரமப்பட்டீங்க? இப்போ அதை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு படம் கொடுத்தாச்சு, பெரிய நடிகரை வச்சு பண்ண படம் பெருசாக போகலை. ஆனால் அடுத்து வந்து ஒரு போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணுறது, மறுபடி அசிஸ்டன்ட் டைரக்டராக போகிறது, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நான் ஒரு டைரக்டராக இருந்தேன், நான் ஏன் அசிஸ்டன்ட் டைரக்டராக போகணும் அப்படிலாம் இல்லை. அப்படி நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்றது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா, காலையில் எழுந்திரிச்சு 9 மணிக்கு மேலே நம்ம ரூமில் இருந்தோம்னா நம்ம அவ்வளோதான் சார், வேலைக்கே 9 AM ஆயிடுச்சுன்னா கதவுக்கு வெளியில் இருக்கணும். அதுக்குள்ளே இருந்தோம்னா நம்ம எங்கேயோ ஏதோ மிஸ்டேக் ஆகுதுன்றது என்னுடைய ஃபீல். எப்பயுமே நான் சும்மாவது எந்திரிச்சு எங்கேனாவது போயிடுவேன். அட்லீஸ்ட் எங்கேயோ ஷூட்டிங் நடக்கிற இடம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அப்படியே சுற்றிட்டே அப்படி தான் என் காலேஜ் டைமே அப்படி தான் நான் இருந்திருக்கேன். நான் நைட்டு காலேஜ் முடிச்சதுன்னா நான் எங்கேயாவது ஷூட்டிங் நான் இன்ஃபேக்ட் அன்பே ஆறுகிற ஷூட்டிங்லாம் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாகவே உட்காந்துருக்கேன். நான் அதில் சரி சும்மாவே நின்றுருந்தேன். அவங்க நிற்கிறீங்களா அப்படின்னாங்க, வாங்கினா அப்புறம் நம்பர் இருந்தேன். அப்புறம் இது பண்ணிட்டாங்க, கூப்பிட்டு பார்த்தா 1000 ரூபா. ஒன்றுமே புரியல. நைட்டு வேற வஞ்சரம் மீன், லெமன் ரைஸ் அது இதுன்னோடனே எனக்கு புதுசாக என்னடா இப்படி பண்ணுறீங்க, பெரிய விஷயமா இருந்தது அந்த டைமுக்கு. அப்போது ஓகே, அப்போனா இது விஷயமே வெளில போய் ஓகே கோ அவுட் ஃபிகர் அவுட் வாட் இட் இஸ் தான். அந்த டைமுக்கும் இந்த ஃபெயிலியர் வந்து எப்பயுமே இப்போ நம்ம 2 பேரும் இப்போ நம்ம ஒரு கேரம் போர்டு விளையாடுறோம்னா, நீங்கள் தோத்துட்டீங்க, நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்களுக்கு தோத்தது ஃபீல் வரும். அதை இன்னெவிட்டபிள் அந்த ஃபீல். எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு வின் இன் எவ்ரி திங் தட் தே டூ. அந்த ஃபீலை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிலாம் போகவே முடியாது. அதுக்கு ஒரு டிஃபால்ட் செட்டிங்கும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. பட் அவ்வளோதான். அதுக்கு கொஞ்சம் ஆனால் அதை நம்ம அந்த ஃபீலை வந்து எடுத்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட் போனால் மட்டும்தான். இல்லைனா நோ ஒன் இஸ் கோயிங் டு கம் அண்ட் சேவ் அஸ். நான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கீங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆண்டர்ப்ரனராக இருக்கிறீங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஹேண்டில் ஆல் தோஸ் திங்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னமும் கூட கோ அண்ட் கிராப், கோ அண்ட் ஃபெச் அந்த மனநிலையில் தான் இருக்கீங்களா? இல்லை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம் அந்த ஒரு கூல் டியூட் அந்த இடத்துக்கு வந்துட்டிங்களா? இல்லை சார் எனக்கு வந்து எய்ம் வந்து இப்போ எப்படின்னா, நான் எய்ம் நிறைய பேர் நான் என்னை சுற்றி இருக்கிற சொன்னால் சிரிச்சிருவாங்க. பட் எனக்கு அது பழகிடுச்சு. நான் எது சொன்னாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சிரிக்கிறதையும் கிண்டல் பண்ணுறதையும் பார்த்து எனக்கு பழகிடுச்சு. ஏன்னா எவ்ரி டைம் நான் அந்த ரெஃபரன்ஸ்க்கு தான் போவேன். அப்படி தான் 400 கோடி தான் நடக்கும்போது சிரிச்சிங்க, அது ஹிட் ஆகிடுச்சுல அப்படின்னு எனக்கு சில ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு நான் போயிடுவேன். இப்போவும் வந்து என்னென்னா எனக்கு வந்து அந்த
டாப் லீக் டைரக்டர்ஸில் இருக்கணுன்றது என்னுடைய விஷ். அதுக்கு நான் வேலை செய்கிறேன்னா நான் வேலை செய்கிறேன். அதுக்கு என்ன நான் எக்யூப் பண்ணிக்கிறேன்னா நான் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன நான் அந்த ப்ராசஸில் வச்சுக்கிறது, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதும், அதற்கான ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுறது, கதையை பண்ணுறது, இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சது. என் வேலையை நான் 100% பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பட் எனக்கு வந்து இந்த ஃபில்ம் ஆகட்டும், இதுக்கப்புறம் நான் பண்ணுற ஃபில்ம்ஸ் எவ்ரி ஃபில்ம் பண்ணும்போதுமே எனக்கு வந்து அந்த ஒரு பிளாக் பஸ்டர் அடிக்கணும், ஹிட் வரணும், அந்த ஒரு டாப் லீக், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நம்ம மாறணுன்றது தான். எல்லாருக்குமே இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும் அப்படின்னா எல்லாரோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அனிருத். எல்லாருக்குமே இப்போ ஓகே ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின் அப்படின்னா மொதல் ஆப்ஷன் நயன்தாரா அப்படின்னு ஒரு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா? இப்போ டைரக்டர் அப்படின்னா ராஜமௌழி சார், பிரசாந்த் நீல், இந்த மாதிரி ஒரு சந்தீப் ரெட்டி இவங்கெல்லாம் அந்த ஒரு ப்ரைமில் இருக்கிற அந்த நேம்ஸாக இருக்காங்க. நான் எப்படியாச்சும் உழைச்சி நான் வந்து அந்த ஒரு டாப் லீகுக்கு போகணுன்றது என்னுடைய ஆசை, விஷ். நான் அதை நோக்கி வேலை செஞ்சுட்டே இருப்பேன். அந்த ஒரு எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்றது ஐ பிலீவ் ஐ வில் ரீச் அ குட் பிளேஸ். ஒரு பக்கம் நீங்கள் வந்து ப்ரொடியூசராக இருக்கீங்க, இன்னொரு பக்கம் டிரெக்டராக இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் தட் யூ இன்வெஸ்டட் இன் மெனி கம்பெனிஸ் அண்ட் நிறைய பிஸ்னஸை எடுத்தும் பண்ணுறீங்க. பாலிவுட்டில் பார்த்தா அது நிறையா உண்டு. நிறையா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறையா பிராண்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. சேம் ஆஸ் தட் யூ அண்ட் நயன்தாரா டுகெதர் இது நிறையா பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இது நீங்கள் பண்ணுறது வந்து சினிமாவில் பெரிய லெவலுக்கு நம்ம பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதாரத்தை ஈட்டணுங்கிறதா, இல்லை ஒரு நிலையற்ற தொழிலை நம்ம இருக்கோம். ஏன்னா நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். ஓகே, ஏற்ற இறக்கங்களை பார்த்ததுனால ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி கூட இருக்கலாம். சினிமாவே இல்லாட்டியும் நம்மளுக்கான ஒரு இடத்த வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? வாட் இஸ் அன் ஆப்ஷன்? சார் எனக்கு சினிமா தான் சார் எல்லாமே. நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்ட் பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிட்டீங்க. அந்த ஏன்னா எனக்கு நான் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா டு கன்வின்ஸ் அ ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர்ன்றது யார்? என்னை நம்பி பணம் போடக்கூடிய ஒருத்தர். என்னை நம்புகிற ஒரே ஆள் யார்? நான் தான். அப்போது என்கிட்டயே பணம் இருந்துச்சுன்னா எனக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிடுவேன். ஸோ என் ப்ராப்ளம் வந்து என்கிட்ட போதிய பணம். இப்போ என்னால் நாளைக்கு 100 crores நான் ஒரு ஃபில்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட 100 crores இல்லை. நான் போய் ஒரு இடத்துக்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, ஃபியூச்சரிஸ்டிக் இது அது இதுன்னு சொல்லி ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடியலை. அதனால் என்னென்னா நானே அந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு வந்து என்னென்னா எனி ஃபில்ம் மேக்கர் ஒரு டைரக்டர் ஒரு ரைட்டர் சார் டைம் வந்து ஆக்சுவலாக நிறையா இருக்கும் சார். இட் இஸ் நாட் அ வெரி அப்படி 24 ஹவர்ஸும் ஹசில் பண்ணுற ஒரு இது இல்லை சார். இது வந்து ரொம்ப லேட் பேக்கான ரைட்டிங்ன்றது சார், லேட் பேக்கானது தான். நீங்கள் நினச்சி இப்போ உட்காந்து எவ்ரிடே நீங்கள் காலையில் 9 to 6 ஒர்க் பண்ணி அப்படி இது கிடையாது. தெர் இஸ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் ஆல்வேஸ் வந்து இப்போ ரஹ்மான் சார் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது ஒரு டியூன் போட்டுருவார். போட்டுட்டு அதை வச்சுட்டு அப்படியே வேற ஒரு இதுக்கு போயிடுவார். அப்புறம் அங்கேருந்து போயிட்டு திடீர்னு வேற ஒரு இது திருப்பி இது வந்து பார்க்கும்போது இதோடைய ஜட்ஜ்மெண்ட் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இதாக இருக்கும். இப்போ நான் எல்ஐகே ஒர்க் பண்ணும்போது வேற ஒரு ஸ்டார்ட் அப்போட மீட்டிங் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டார்ட் அப்போட மீட்டிங்கில் இருக்கிற சில பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு பயங்கரமாக இதுக்குள்ளே ஹெல்ப் பண்ணும். நான் ஒரு ஃபில்ம் மேக்கராக மட்டும் அந்த சீனை எழுத மாட்டேன். நான் நிஜமாவே ஒரு ஃபவுண்டராக இருந்தால் அந்த அந்த ஃபவுண்டருடைய சில வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்ட்ஸ் எனக்கு பரிச்சயம் ஆகுது. அதை நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த இது வந்து பிடிக்குது. ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். முன்னாடிலாம் இப்போ சும்மா இப்போ D2C, B2B அப்படின்னா நமக்கு முன்னாடி என்னடா இதை சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து எல்லாமே அந்த ஏரியாவில் இருக்க நமக்கு எல்லாமே தெரியும் போது இதெல்லாம் நம்ம கரெக்டாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுது படத்தில். அண்ட் மணி அப்படின்றது ப்ளஸ் எனக்கு வந்து ஆக்சுவலாக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது எனக்கு. அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் அதர் ஹாபீஸ். எனக்கு ஒன்றும் வேறு என் டைமை நான் போய் இது பண்ணுறதுக்கு எனக்கு வேறு எதுவுமே இல்லை. அதை நான் இங்கே இது பண்ணுறது நான் என்ஜாய் பண்ணுறேன். அண்ட் ஐ ஒர்க் வித் ஆல் குட் ஃபவுண்டர்ஸ். ஐ ஹாவ் டு கிவ் த கிரெடிட்ஸ் டு தெம் ஆக்சுவலி. ஸோ அந்த குட் பீப்புளோட எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணும்போது இது பண்ணும்போதோ இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை போய் பார்ப்பீங்க, உங்களுக்கு அந்த ஜாலியாக உட்காந்து பேசுவோம் இல்லைங்களா, அவங்ககிட்டேருந்து கிடைக்கக்கூடிய வைப் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சினிமாவை காம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? சம்டைம்ஸ் அது காம்ப்ளிமெண்ட் தான் பண்ணுது. ஏன்னா அது எந்த விதத்துலையுமே அது வந்து என்னுடைய கோர் ப்ரொஃபஷனை வந்து அது பாதிக்கவே இல்லை. ஐ எம் ஹேவிங் ஃபன் டூயிங் போத். பட் என்னுடைய எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து எப்பயுமே இதில் தான் இருக்குது. அண்ட் எவ்ரி ஒன் நோஸ் தட். என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது வந்து கிளியராக வந்து தெரியும். அண்ட் அந்த மாதிரி தான் அது வந்து நான் இது பண்ணி வச்சிருக்கேன். லைக் வீக்லி நான் என் ஷூட்டெல்லாம் முடிப்பேன். ஷூட் முடித்தோடனே நீங்கள் ஒரு 3 days 4 days பிரேக் எடுப்பீங்களா? என் பிரேக் வந்து இவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் என் பிரேக்காக நான் அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்குமே ஒரு அவ்வளோதான் தேவை.
எவ்ரிடே உட்காந்து நம்ம பேசணும்னு தேவையே இல்லை. நம்ம இப்போ இருக்கா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது பண்ணலாம், மார்க்கெட்டிங் சைடில் என்ன பண்ணலாம், எப்படி கொஞ்சம் பிராண்டிங் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா, என்ன சேல்ஸ் நடக்குது, என்ன இது, நேற்று எத்தனை நாப்கின் விற்றுதுன்ற வரைக்கும் எனக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். எனக்கு எக்ஸாக்டாக தெரியும் எவ்வளோ பருத்தி பால் டப்பா விற்றுருக்குன்ற வரைக்கும். பட் அது எனக்கு அப்படியே பழகி பழகி அது ஒரு மாதிரி ஒரு ருட்டீன் ஆயிடுச்சு அது. ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் கிடையாது நீங்கள். ஓகே, அதுலேருந்து சினிமாவுக்குள்ளே வந்து இந்த ட்ரைட்ஸ் எல்லாம் எப்படி லேர்ன் பண்ணீங்க? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கடல் இது. அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கான்டெம்பரரி பிஸ்னஸ் ஈகோ சிஸ்டம்ங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அதே நேரம் ரொம்ப அட்வான்ஸ், ரொம்ப அப்டேட்டட் அப்படின்னு. இப்போ நீங்கள் B2Bனா என்ன, ROT என்ன இதெல்லாம் ஆரம்பத்தில் புரியல. B2C வேறு, B2B இப்படிலாம் இருக்குல்ல. இதோடைய நுவான்சஸ் எப்படி லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேன். ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறது என்னென்னா, எனக்கு வந்து வெட்கமே கிடையாது சார். நான் எனக்கு தெரியலன்னா உங்ககிட்ட தெரிலன்னு சொல்லி சின்ன பையனாக குழந்தையா இருந்தால் கூட எனக்கு தெரிலப்பா சொல்லுப்பான்னு நான் வந்து கேட்டுப்பேன். நீங்கள் சொல்கிறத நான் எடுத்துப்பேன். எனக்கு எனக்கு அந்த ஈகோவோ அந்த அந்த என் கேரக்டரில் அந்த மாதிரி ஒரு இது இல்லை. அது வந்து எனக்கு ஒரு நல்ல இதாக, ஏன்னா எந்த ஒர்க் பண்ணும்போதுமே ஐ ஐ கேன் லிசன். நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்கும். நீங்கள் ஏதாவது தப்பு சொன்னீங்கன்னா நான் கேட்டுப்பேன். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில இடத்துல அந்த வெறப்பாய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்காந்து நான் அந்த மாதிரிலாம் பண்ணாமல், சார் தெரில சார் கொஞ்சம் என்னன்னு சொல்லிடுங்க சார்னா, அவங்களே அது என்ன எதுவும் இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்கிறேன். முதல்ல அப்படியே பண்ணும்போதே வரும். ஃபஸ்ட்டு ஒரு இது என்னது, நம்மளுடைய கேக் வந்து இவ்வளோ அப்படின்னு டிவைன் ஃபுட்ஸ் கிரு கேக்கு கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட் சார் அப்படின்னாரு. ஓகே ஓகே அப்படின்னா அடுத்த மீட்டிங் நான் போகும்போது நம்மளோட கேக் வந்து கரெக்டாக. ஆக்சுவலாக சின்ஸ் நான் நிறைய பிஸ்னஸ் மேன்லாம் இன்டர்வியூ பண்ணுறதுனால நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்னா, இப்படி தான் ஆக்சுவலாக எல்லாருமே எவால்வ் ஆகியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன விஷயம்னா, கேக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறத ஒருத்தர் தயாராக இருக்காருங்கிறது தான். இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு தோணுது என்னென்னா, இந்த உங்கள் சினிமாவில் ஒரு வல்னரபிள் மேஸ்குலினிட்டிங்கிற ஒரு பொசிஷன் பண்ணுற மாதிரி தோணும் எனக்கு. இப்போ வந்து கிரிட்டி, ஸ்ட்ராங், மேஸ்குலின் அப்படின்னு தான் சினிமா பரவலாக பேசப்பட்டது. அது ரீசன்ட் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் உங்களுடைய ஹீரோ வந்து இப்போ நீங்கள் சொல்கிற கேரக்டரில் இருப்பார். அவர் வந்து ரொம்ப வல்னரபிளாக இருப்பார். சாரி சொல்லுவார், அழுதுருவார், மன்னிப்பு கேட்பார், இறங்கி போவார். அவருக்கு வந்து அந்த பிரதானம், அந்த காதல்னா காதலாக இருக்கும், அம்மானா அந்த அன்பாக இருக்கும். இது எப்படி பொசிஷன் பண்ணீங்க? இயல்பாக இது உங்கள் குணமா? இன்டென்ஷனலாக அது எதுவும் இது இல்லை சார். வாட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்ன்றதுல தான் நான் போகிறேன். ஓகே. சம்மன் ஹூ கேன் டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ் தான் பேசிக்காகவே இருக்குது நானே பார்க்கும்போது. அண்ட் அதனால என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஒரு மேஸ்குலினிட்டி, ஒரு ஹீரோயிசம் பயங்கரமாக அண்டர்லைன் பண்ணுற மாதிரி சில இது நேச்சுரலாக வராதனால மேபி நான் இன்னும் அந்த பெரிய ஸ்டார் ஃபிலிம்ஸ் நான் ஒரு நரேட் பண்ணும்போதோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் சொல்கிற அந்த ஏரியா இருக்குல்ல, இதோட இப்போ நீங்கள் சொன்னதோடைய ஆப்போசிட் இருக்குல்ல, அதுதானே பெரிய ஸ்டார்ஸோட ஃபிலிமில் இருக்கிற இப்போ அதுதான் ட்ரெண்டுன்னு சொல்கிறேன். அதுதான் கிரிட்டி, மேஸ்குலின். அதனால மேபி அந்த ஏரியாக்குள்ளே நான் போகலன்றது இப்போ எனக்கு இதாகுது. நீங்கள் சொல்லும்போது பாருங்க, இப்போ நீங்கள் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கீங்க புதுசாக. ஆக்சுவலாக அது ஒரு கரெக்டான பொசிஷனிங். இந்த பொசிஷன் பண்ணுறதும் சிரமம். ஏன்னா அந்த ஹீரோ எனக்கு வந்து ஹீரோ வந்து ஒரு ஆதர்ஷ நாயகனாக தான் அறியப்படுகிறார் தொடர்ச்சியாக. நான் தொடர்ச்சியாக எப்படி சினிமாவுக்கு பழக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, ஹீரோவால் எதை வேணாலும் செய்ய முடியும். இவர் ஹீரோ தான், ஆனால் எல்லாத்தையும் இவரால் செய்ய முடியாது, ஏன்னா அவர் சாதாரண ஆள் தான் அப்படின்னு பொசிஷன் பண்ணுறது இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டமான இடம். அது அது உங்கள் கேரக்டருக்குள்ளேருந்து வந்ததா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை கேட்குறேன். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு வல்னரபிள் மாஸ்குலினிட்டியோட இருக்கிறவனா தான் நினைக்கிறேன். இப்போ விடுங்க, நான் தான். ஓகே. இப்போ ஒரு சினிமா அப்படிங்கிறப்ப அதை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக விவாத பொருளாகுது. ஒரு டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு சைடு இருக்கு. அது இல்லை, அது எனக்கே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு. அது வந்து ஒரு சமூகத்துக்குள்ளே பாதிப்பை ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை சினிமாவை ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க, அது ஒரு இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சார், சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு நம்ம நினச்சோம்னா அது ரொம்ப கரெக்ட் இல்லை. ஏன்னா சினிமாவை என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பார்க்கல அப்படின்றத நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு காட்டி கொடுத்துருது. சினிமா வந்து கொஞ்சம் சீரியஸாகவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு 100% நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது டு டு நோ, அட்லீஸ்ட் நோ வாட் வி ஆர் ஷோயிங். இஷ்டத்துக்கு ஒன்று காமிச்சு பண்ண முடியும். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது சார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம். பட் நம்ம சொல்ல நினைக்கிறத என்டர்டெய்னிங்காக சொல்லணுன்ற மாதிரி இருக்கிற ஒரு இடம். இதில் முடிஞ்ச வரைக்கும் சம்திங் தட் வில் கொஞ்சம் ஒரு தப்பான கைடன்ஸோ இல்லை தப்பான ப்ரொவோக் பண்ணாத மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே ஃபிலிம்ஸை பண்ணணுன்றது என்னுடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ்.
எனக்கு வந்து இப்போ இது வரைக்கும் என் ஃபிலிமில் வந்து இந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் அந்த கார்டே இருக்காது. ஏன்னா என் ஹீரோஸ் இது வரைக்கும் தம் அடிக்கிறதோ இல்லை தண்ணி அடிக்கிறதோ இல்லை. இன்ஃபேக்ட் நானும் ரோடிதனில் ஒரு இதில் இருக்கும். ஏன்னா நான் ஒயின் ஷாப்பில் சீன் இருக்கும். ஆனால் சென்சார் போர்டு அன்னைக்கு இருந்த சென்சார் போர்டு வந்து ஃபில்மை ஃபுல்லாக பார்த்து முடிச்சு போகும்போது கட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க. ஃபுல் படம் பாண்டிச்சேரியில் எடுத்துட்டு ஒரு ஷாட் கூட யாரும் குடிக்கிற மாதிரியோ இது பண்ணாத மாதிரியோ நீங்கள் எடுத்தீங்க, குட் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க. அது எனக்கு ஒரு ஹை. அதே மாதிரி அப்போ தானா சேர்ந்த கூட்டம் ஃபிலிம்லேயும் இதே மாதிரி ஒன்று இருக்கும். சூர்யா சார் எங்கேயுமே இந்த இது இருக்காது. அந்த கார்டே இல்லை. அந்த கார்டு இல்லாதனால எனக்கு ஆக்சுவலாக 2 மினிட்ஸ் கிடைக்கும் ஒரு படத்தில். ஓ ஐ வில் மேக் ஷூர் தட் என் ஹீரோஸ் வந்து தம்மு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் நான் அந்த கார்டை அவாய்ட் பண்ணுவேன். அந்த 2 மினிட்ஸில் நான் ஏதாவது பெட்டராக காமிப்பேன். நீங்கள் தியேட்டருக்குள்ளே வந்து பார்க்கும்போது ஐ வில் ஷோ சம்திங் பியூட்டிஃபுல், சம்திங் நைஸ்ன்றது என்னுடைய சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை இன்டைரக்டாக நான் வச்சிருக்கேன் என் ஃபிலிமில். இது வந்து இதனால ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும், இப்படி அப்படின்றது என்னோட அப்படிலாம் எனக்கு அதோடைய எண்ட் ரிசல்ட்டை பற்றி எனக்கு இல்லை. பட் இட்ஸ் மை சாய்ஸ். அந்த மாதிரி இஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ், டைரக்டர்ஸ் ஹேவ் சம் சாய்ஸஸ், சம் பிரின்சிபல்ஸ் வச்சு ஒன்று பண்ணாங்கன்னா, சினிமா இஸ் நாட் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், பட் இட் ஆல்சோ கேன் டூ சம்திங் பியாண்ட் லிட்டில் 1% எக்ஸ்ட்ரா அப்படின்றது இதுதான் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். அகைன் இந்த ஒரு கிரிட்டி டார்க் ஷேட்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு கூட இப்போ சொல்லலாம். ஆனால் இந்த கலர் பேலட்டு நீங்கள் வைக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ்லாம் பார்க்கல, ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கு கடைசியாக பார்த்த படம் வரைக்கும். உங்களுக்கு அது கான்ஷியஸ் காலா, இல்லை நீங்கள் இந்த உலகத்தையும் ரொம்ப அழகாக தான் பார்க்குறீங்களா? நான் ஒன்று எழுதி வச்சிருக்கேன். அது என்னன்னா, உயிரோடு இருக்கும்போது வாழ்ந்துடணும், அவ்வளோதான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ், அது அது எல்லாத்துக்குமே ஒரு அழகு இருக்குது அப்படின்றது. அண்ட் ஃபில்ம்ஸாக வரும்போது எனக்கு அந்த கலர்ஸு, அந்த குட் திங்ஸ், ஷோ குட் திங்ஸ், இது வரைக்கும் எனக்கு நான் பிளட்டு காமிச்சிருக்கேன்னா எனக்கு ஞாபகம் கூட இல்லை எனக்கு என் ஃபிலிமில். ஏன்னா அந்த பிளட்டு மேக்கப்பில் இருக்கும்ல, அது நான் எவ்வளோ எவ்வளோ வாங்கியிருக்கிறது வரைக்கும் எங்கேயாவது ஒரு டப்பா வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் மொத்தமாக. நீங்கள் சொல்லிதான் நானும் யோசிக்கிறேன். பிளட் ஷேட் இந்த மாதிரி ஞாபகம் இல்லை. இல்லை இல்லை நான் இன்ஃபேக்ட் நானும் ரோடிதானில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. விஜய் சேதுபதி வந்து என்னை தனியாக கூப்பிட்டு ஹக் பண்ணிவிட்டு இது ரொம்ப இது பண்ணார். மொட்டை ராஜேந்திரன் வந்து ஒரு கேரக்டர் அடிப்பார். அடிக்கும்போது அவர் கையில் வந்து ஒரு பொம்மை கொடுத்துருந்தேன். பொம்மையை வச்சு அடிப்பார். அந்த குழந்தைகிட்ட இது பண்ண பொம்மை. ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இதெல்லாம் அடிச்சுருவாங்க, கத்தி ராடெல்லாம். ஒரே ஒரு பொம்மையை வச்சு நான் அடிங்கன்னு சொல்லுவேன். இது வச்சு இது வச்சு அடிங்கன்னு சொல்லு பொம்மை. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு கன்று வச்சு ஷூட் பண்ணுறது இருக்கும். அந்த கன்னை ஷூட் பண்ணுற சவுண்டு எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது. அந்த ஷூன்னு வருது இல்லையா அது. அப்போ அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அது வந்து ஒரு ஹவுசிங் போர்டில் நடக்கும் அந்த ஷூட். அப்போது இவர் வந்து சொல்லுவார், அப்புறம் இதுக்குள்ளே ஒரு ஐட்டம் போட்டு வச்சுருக்கேன், இதை போட்டால் டிஷ்யூன்னு சவுண்டு வருது, மியாவ் மியாவ்னு தான் சவுண்டு வரும் அப்படின்னு ஒன்று இருக்கும். மியாவ் மியாவ்னு தான் சவுண்டு வரும். இதெல்லாம் அந்த கன் சவுண்ட் அவாய்ட் பண்ண தான் பண்ணது. ஆமாம், அந்த இன்டென்சிட்டி. அது வந்து ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒருத்தரை கொல்றோம், ஒருத்தரை சுடுறோம் அப்படின்றது. இப்போ இதில் சொல்கிறதெல்லாம் ஆக்ஷன் ஹீரோஸ் எல்லாம் இது பண்ணாங்கன்னா, ஐயோ இவனெல்லாம் பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. பட் நான் இப்போ மாறிடணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பட் அந்த மாதிரி இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து எனக்கு பிடிக்கும். அப்போ விஜய் சேதுபதி சூப்பரா, இதெல்லாம் செம்ம இதுடா, நல்லா இருக்குடா. இன்டென்ஷனை ஒருத்தர் கவனிச்சு கூப்பிட்டு பாராட்டும் போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? அதுதான் சார் பெஸ்ட்டு. இந்த மாதிரி அந்த ஃபீலை கொடுக்கறது தான் விஜய் சேதுபதி மாதிரி. அவருடைய நல்ல மனசு வந்து எப்படின்னா, அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார். அது நான் இந்த கடைசியாக இந்த படத்தில் இந்த 400 கோடி தான் பண்ணும்போது ஆக்ஷன் இவர் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் தான் வந்து சண்டை இது பண்ணுறாரு. ஃபுல்லாக கிளைமேக்ஸ் ஃபுல்லாக அவர் அடி வாங்கினே இருக்காரு. பார்த்திபன் சார் போட்டு மூஞ்சிலே குத்துன்னு குத்தி அடிக்க. அப்போது நான் அதாவது இவர் மாஸ்டர்னு சொல்கிறாரு, ஓ ஒரு ஹீரோ ப்ரோ, அவர் ஏதாவது திருப்பி அடிக்கிற மாதிரி ஏதாவது 1 2 வைங்க அப்படின்னோடனே எனக்கு அது ஆமாம்ல கரெக்ட் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்குறேன். நான் அவர்கிட்டயே போய் கேட்டேன், சார் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வைக்கிறட்டா இப்படின்னாரு. டேய் என்னடா இது சூப்பராக இருக்குல்லடா, இதாண்டா இது கரெக்டா, இப்படி வந்தாங்கடாங்க நான் நிற்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் என்னன்னா நமக்கு ஒன்றும் ஹீரோ வந்து அடி வாங்குற மாதிரி காட்டணுன்றது நம்மளோட கதை. அதான் அந்த மூட். அதான் கரெக்டாக எந்த இடத்துலன்னு ஒரு இடம் வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த இந்த பொண்ணையும் அடிச்சிருவாங்கன்னும் போது ஒரு இடத்துல கோவப்பட்டு அடிப்பாருன்னு அதுக்கு ஒரு இது இங்கே நம்ம யூஸ் பண்ணால் வேற ஒரு இடத்துக்கு அதை நம்ம அதோட எலிவேஷன் வச்சு அங்கே வந்து இல்லை சார் பார்க்கல சார் முறைக்கிறேன் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கும். அங்கே வந்து அந்த ஹீரோயிசம் மாஸ் கரெக்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் என்னடா முறைக்கிறேன்னு, இல்லை முறைக்கல சார் பார்க்குறேன் சார், முறைக்கல சார் பார்க்குறேன் சார், லாஸ்ட்டில் என்னடா பார்க்குறேன்னா பார்க்கல சார் முறைக்கிறேன் சார். இப்போ இது அப்போ தான் லேண்ட் ஆகும் வந்து. இது என்னுடைய டைப் ஆஃப் ஹீரோயிசம் வேர் இட் இஸ் வெரி கன்வின்சிங்
ஐம் நாட் சும்மா அப்படியே ஒருத்தரை வந்து இது பண்ணாமல் இதுக்கு நான் செட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டாந்து அதை இது பண்ணி திஸ் இஸ் மை கைண்ட் ஆஃப் மாஸ்குலினிட்டி. மாஸ்குலினிட்டி ஆக்சுவலாக ஒரு சூழலே உறுத்தலாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது பார்க்கலாம். அந்த துப்பாக்கி சத்தம் கூட வேண்டாமே என்னத்துக்கு. கிவன் அ சான்ஸ் அங்கே வந்து இன்டென்ஸாக தேவை அப்படின்னு வந்தால் அது ஓகே. அங்கே ஒரு கிட்ஸ் இருக்காங்க, அந்த கிட்ஸ் வந்து இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நானும் காமெடியாக இருக்கும் மூவி. ஆக்சுவலாக பார்க்குறது ஒரு ரிவெஞ்ச் ட்ராமான்னு ஆப்போசிட்டாக ஹேண்டில் பண்ணுறது இது. அப்போது இதில் காமெடியாக போயிட்டே இருக்கும்போது அந்த அவன் பொம்மையை வச்சு அடிச்சுட்டு அந்த பொம்மையோட கையெல்லாம் உடஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணுவார். ஐயோ பாரு இந்த பொம்மையோட கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு. அங்கே ஒருத்தனுக்கு நிஜமாவே கை கால் உடஞ்சிருக்கும், பட் இந்த கான்டெக்ட்ல இருக்கும். இது முடிச்ச உடனே அவன் போயிட்டு, தம்பி நீ அதாவது ஒரு ரவுடிக்கு ரொம்ப முக்கியம் வந்து இடம் பொருள் ஏவல் அப்படின்னு அது கவிதை மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். சொல்லி கடைசியில் வந்து இதை அந்த மியா 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 அப்படின்னு பண்ணும்போது அந்த இடத்துல துப்பாக்கி வச்சு சுடும்போது குழந்தைங்க இப்படி ஆயிடும். மியா மியானா அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன என்னதோ ஒரு சவுண்ட் வருது, என்னது என்னமோ அவங்களுக்கு அங்கே அடல்ட்ஸ்க்கு என்னன்றது புரிஞ்சிடும். பட் அந்த கிட்ஸ் மைண்ட் செட்டுக்கு அவங்க அந்த இடத்த அவங்களுக்கு அது இதாக இருக்காது. தே கண்டினியூ த ஃபில்ம் அப்படியே ஓகே. என் பசங்க ஆக்சுவலாக பார்ப்போம் அந்த படத்தை பார்த்துட்டு அதில் இருக்கிற கேரக்டர்ஸை தான் பார்ப்பாங்க. அப்பப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இப்போ கூட அது இருக்கும் சில சில ஏரியாஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சிருக்கணும், மாடிஃபை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு கூட சம்டைம்ஸ் தோணும். பட் ஓகே. இப்போ நீங்கள் விஜய் சேதுபதி வந்து இந்த குறிப்பிட்ட விஷயத்த நீங்கள் எப்படி ஆல்டர் பண்ணி எங்கேஜிங்காக பண்ணதை கூப்பிட்டு அவர் பாராட்டுறாரு அப்படிங்கிறப்ப அது ஒரு ஹை தருது. அது ஒரு பெரிய நம்மளை ஒருத்தர் வேலிடேட் பண்ணுறாரு கரெக்டாக அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருதில்ல. ஆனால் நீங்கள் பொதுவெளிக்கு வருகிற போது ஒரு டைரக்டராக ஒரு பாடலாசிரியராக வெளியில் வருகிற போது ஒவ்வொருவரும் உங்களை ஒவ்வொரு மாதிரி புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஓகே, அது நீங்கள் நினைத்த வடிவத்தில் இல்லாமல் இருக்கலாம், அது நேர் எதிரானதாகவும் இருக்கலாம், அதை எல்லாருமே சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி சூழல்கள் எப்படி கையாளுவீங்க? நான் அரவிந்த் சாமி சார் இன்டர்வியூ பார்த்தேன், உங்களோட இன்டர்வியூ. அரவிந்த் சாமி சார் வந்து சொல்லுவார், நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபோட்டோ போடுறதுனால என்ன அப்படின்றது, இதனால என்ன இருக்குது, இது ஒரு 10 பேர் பார்க்குறாங்க. இப்போ அதில் வந்து கமெண்ட்ஸ் இப்போ நானும் நயனும் கிட்ஸோட ஒரு ஊரில் ஜாலியாக இருக்க மாதிரி நான் ஃபோட்டோ போடுறேனே வச்சுப்போங்க. இப்போது அந்த ஃபோட்டோவில் நான் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ எதுக்கு நான் இப்போ அந்த ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கீங்க, ஏதோ ஒரு உங்களோட பர்த்டே நீங்கள் யாரோட செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத அந்த மொமெண்ட்டை ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சிரிப்போ இல்லை ஸ்மைலோ ஏதோ ஒன்று வரும். அவங்களுக்குமே இப்போ அன்றைக்கி ஏதோ ஒரு இதில் சோகமாக ஏதோ ஒன்று இருந்தால் கூட ஓகே, நாளைக்கு இப்படி ஒரு அக்கேஷன் வந்தால் நம்மளும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றது ஏதோ ஒரு சம்திங் கொஞ்சம் நல்லதாக விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அதனால் எந்த தீங்கும் கிடையாதுன்றது நம்மளுடைய மைண்ட் செட். பட் அதுவே வந்து ட்ராலாக மாற்றுறது வந்து இப்போ கடந்த இந்த 10 வருஷமாக உருவாகியிருக்க ஒரு புது நேச்சராக இருக்குது. நான் சொல்கிறது பப்ளிக் மத்தியிலேயே எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சினிக்கலாக அப்ரோச் பண்ணுற ஏரியாக்குள்ளே போயிடுச்சு. எல்லாமே ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாக இது எப்படி வந்து கார்னர் பண்ணலாம், கிண்டல் பண்ணலான்ற மாதிரி எங்கே அந்த மைண்ட் செட் மாறிச்சுன்றதை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா இப்போ எனக்கு அந்த மாதிரி ஃபீலே கிடையாது. லைக் ஏதாவது ஒரு அழகாக ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தோன்னா நான் சந்தோஷம்தான் படுவேன். பட் அது எங்கே வந்து மிஸ்ஃபயர் ஆகுது அப்படின்றது தெரியல. அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இந்த ஜட்ஜ் பண்ணுற விதம் வந்து கம்ப்ளீட்லி இதாக இருக்குது. டிஃப்ரெண்ட்னா நம்மளுடைய இன்டென்ஷனோ இல்லை நம்மளால யோசிக்கவே முடியல. சம்டைம்ஸ் அது ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. அதுக்கு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது சார். நம்ம வந்து நம்ம வேலையை பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம அப்படியே கீப் டூயிங் அப்படியே தான். இப்போ இந்த கிரிக்கெட்டர்ஸை பார்த்து தான் அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா ஒரு மேட்ச் பயங்கரமாக விளையாடுவாங்க, அப்போ பயங்கரமாக இது பண்ணுறாங்க. போன ஐபிஎல்ல எம்எஸ் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்கு அவரையே வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, ட்ரால் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கம்யூனிட்டிக்குள்ளே நம்மளை ஒரு 4 பேர் திட்டுறானுங்கன்னா அதுக்கு நம்ம பெரிய பெரிய ஆளுங்கனாலே எதுவுமே அதுக்கு அவங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. யாராக இருந்தாலுமே அது ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. பட் யூ ஹாவ் நோ அதர் வே பட் டு கோ எக்ஸிஸ்ட் வித் ஆல் ஆஃப் திஸ்ன்றது இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பாயிண்ட் மேலே நம்பாயிடும். கவர்மெண்ட் பண்ணி வரா மாதிரி தான் அவர் ஒரு இதை சொல்லுவார், டேய் நான் கூட பரவாயில்லடா ரொம்ப மோசமாக அந்த மாதிரி பல தடவை எனக்கும் நயனுக்கும் அந்த மொமெண்ட்ஸ் வந்திருக்கு. உயிர் பரவாயில்ல உன்னை கூட இது மாதிரி என்னை போட்டு நாசம் பண்ணுறானுங்க. அது அப்படியே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது முதல்ல ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு இருக்கும். அதுவே அப்படி ஏன்டா எப்படி பேசுகிறீங்கன்னு மாறிடுது. அது மாதிரி மாறவே மாறாது. அவங்க நம்மளை ஓட்டுறது மாறாது,
நம்மளே மாறிக்க வேண்டியதான். சரி ஓகே போங்க ஏதோ சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்படி மூவ் பண்ண வேண்டியதுதான். ஒரு கிரியேட்டரா முதல்லேருந்தே நம்ம பேசும்போது நீங்க சொன்னது, ஒரு கதைய புரிய வைக்க போராடுற ஒரு நபர் நீங்க இல்லையா? ஒரு ப்ரொடியூசருக்கு அத புரிய வைக்க, அதான் ஒரு எந்த இயக்குனருமே செய்யக்கூடிய. நான் ஃபீல் பண்ண ஒண்ண கடத்துறேன் உனக்கு. அதுதான் ஒரு இயக்குனருடைய அடிப்படை கோர்ல இருக்கக்கூடிய தவிப்பு. அந்த எக்ஸைட்மென்ட்டு தான் அவரோட எக்ஸிஸ்டன்ஸ டிசைட் பண்ணது. அப்படி ஒன்றை புரிய வைக்க முயற்சி செய்யும் ஒரு கிரியேட்டர் நீங்க. உங்கள சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற கவலை இருக்கா? நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் தானே சார் நம்மளுடைய இது தெரியும். லைக் நமக்கு என்ன நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன, நம்மளுடைய நேச்சர் என்ன அப்படின்றது அவ்வளோதான். ரொம்ப கிட்ட ப்ராக்ஸிமிட்டியில இருக்கவங்களுக்கு தான் அதோடைய ஆக்சஸ் இருக்கு அப்படி இருக்கு. அண்ட் வெளில இருக்கிறவங்க வந்து அவங்க பார்க்கறது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்க தான் செய்யுது. அவங்களுக்காக நம்ம ப்ரிட்டென்ஷியஸாவும் மாறவும் முடியாது. நம்ம அதுக்காக என்னால ஐ கான்ட் சேஞ்ச். ஆக்சுவலா தடவ நானும் நயனும் இருக்க மாரி ஒரு ஃபோட்டோ ஃபர்ஸ்ட்டு டைம் முதல்ல ஒரு நாள் மட்டும் அவங்க ஏதோ வாட்ஸ்அப் டிபியா ஏதோ வச்சிருந்தாங்க. அப்போ வந்து நாங்க ப நானும் எடுத்த ஷூட்டிங்கே ஃபினிஷ் ஆகல. அதுக்கு நடுவுல ஏதோ ஒரு டைம். அந்த வாட்ஸ்அப் டிபியா பர்சனல் இதுல தான். அப்போ அந்த அதுலேருந்து யாரோ எடுத்து அந்த ஃபோட்டோவ வெளில போட்டோனே ஒரு ஒரு நியூஸ் ஒண்ணு இதாகுது. அப்போ வந்து எனக்கு என்னன்னா, நான் வந்து இவ் ஒரு 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 வுமன் ஒருத்தவங்கள நான் பக்கத்துலருந்து பார்க்குறேன். அப்பதான் நான் புதுசா பேசுறேன். முதல் அந்த காதலுடைய ஆரம்ப கட்டம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யூ கெட் டூ நோ த பெர்சன். ஏன்னா நான் வந்து நயன் அப்படின்னா நான் பயப்படுவேன் சார். மேம் அப்படிதான் இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் என்னன்னா, அவங்க கேட்ச் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன்னு அவங்க புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, கூப்பிட்டு சத்தமா சொல்றாங்க. "நீங்க வந்து டைரக்டர். ஓகேவா? நான் இங்க வந்து எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ, அத 100 டைம்ஸ் ஆனாலும், 1000 டைம்ஸ் ஆனாலும் நான் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணணுமோ நீங்க நீங்க சொல்லுங்க. நான் பண்றேன். நீங்க பண்ணி காட்டுங்க. நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் சொல்றாங்க. அது வந்து 3வது நாள் ஆஃப் ஷூட்டிங். புரியுதுங்களா? நான் 4 வருஷம் ஸ்ட்ரகிள் ஆயி, எனக்கு பரவால்ல இப்போ ஒரு நயன்தாரா விஎஸ் டேட் கிடைச்சிருக்குன்னா, நான் அது கரெக்ட்டா பண்ணிடணும்னு அந்த அந்த இதுல இருக்கேன் நானு. அந்த நேரத்துல கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் இருக்கு. ஒருவேளை நம்ம கரெக்ட்டா பண்றோமா? கரெக்ட்டா இப்படியே பயந்து பயந்து இருக்கும்போது, இங்க ஒண்ணு பண்ணும்போது நமக்கு ஒரு "அப்படியா மேம்? ஓகே மேம்" சொல்லிட்டு இதாகுது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச, பழக பார்க்கும்போது ஒரு இவ்ளோ இவ்ளோ நல்லவங்களா நயன்தாரா அப்படின்னு இருக்கு. இப்ப எனக்கே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்ல நம்ம பார்த்திருப்போம். அவங்களுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒண்ணும் கண்ண மூடிட்டு இப்படி இல்ல. நமக்கு எல்லாமே தெரியும். பட் தெரியும்போது நமக்கு ஒருத்தவங்கள பத்தின இமேஜ கிரியேட் பண்ணும்போது, நமக்கு ஒரு தெரியுது. அதுவும் நிஜத்துல பார்க்கும்போது பார்த்தா கம்ப்ளீட்லி வேற ஒரு விஷயமா வரும்போது, அது ரொம்ப அன்ஃபேரா ஃபீல் ஆகுது ஆட்டோமேட்டிக்காவே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றது? அப்படியே லைஃப் போக, 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 போக இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் இங்க இங்க டோட்டலா வேற. அதே இடம் தான் எல்லாருக்குமே ஒரு நாள் வருதுன்றது நம்மளே புரிஞ்சுக்கிறோம். இதே தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அது நம்மளால அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் நம்ம இதெல்லாம் போய் ப்ரூவ் பண்ணணும். ஒருத்தவங்க கிட்ட இத புரிய வைக்கிற மாரி நம்ம சில அதுக்கு என்ன பிஹேவியர் பண்ணணும் அப்படின்ற மாரி போயிட்டோம்னா, நம்ம வாழவே முடியாது. நம்ம அதுக்காக மாறி எல்லாருடைய ஜட்ஜ்மென்ட்டுக்கும் ஏத்த மாரி டு ப்ளீஸ் எவ்ரிஒன் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் இல்லையா சார்? ஸோ நம்ம வி நோ அபவுட் அவர்செல்வ்ஸ். ஸோ வீல் ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் வி நோ. அண்ட் அப்படியே போயிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது சஞ்சு சாம்சன் மேட்ச் மாரி அப்படியே அவன் அதிலேயே இருக்கான் சார். அதிலேயே இருக்கான். அவன் கரெக்ட்டா வந்தா ஒரு மேட்ச்ல வந்து போட்டான் பாருங்க. அந்த மாரி ஒரு நாள் எல்லாருக்குமே ஒரு நாள் லைஃப்ல வரும். அந்த நாள நோக்கி வெயிட் பண்றது மட்டும் தான் நம்மளோட வேலை. அதுக்காக ப்ரிப்பேர் அன்னைக்கு அவன் ரஸ்டியா இருந்திருந்தான்னா என்ன ஆகுது? அன்னைக்கு வந்து ஹி வாஸ் இன் ஃபார்ம். சார் மேட்ச் கிடைக்குமான்னே தெரியாதாம் சார் அந்த டைம்ல. பட் ஹி வாஸ் டூயிங் நெட் பிராக்டிஸ் சார். என்ன கன்விக்ஷன் சார். கடைசி மேட்ச் வரும்போது கிளவுஸ தூக்கி இவங்க இஷான் கிஷன் கிட்ட குடுக்குறாங்க. எப்படி இருக்கும்? அந்த இடத்துல இருக்கான். அப்படி இருந்துட்டு ஹி இஸ் கம்மிங் சார். வந்து உட்கார்ந்து அந்த மேட்ச் ஆடும்போது அப்படி இருந்தது கூஸ் பம்ப்ஸ். எனக்கு ஃப்ரெண்ட்னா நான் டெக்ஸ்ட்லாம் பண்ணுவேன். எனக்கு தெரியும். அ ஆர்ஆர் விளையாடுற டைம்லேருந்தே அப்பப்போ நாங்க பேசுவோம். அப்ப பண்ணும்போது எனக்கு எல்லாம் எப்படின்னா, ஹோப் குடுத்தது சார் லைஃப்ல அது. அந்த அந்த மேட்சும், அந்த வேர்ல்ட் கப்போட ரிசல்ட்டும், சஞ்சுவோட அந்த பிளேயர் ஆஃப் த டூர்னமென்ட் அவன் வாங்கும்போது, ஓகே இந்த மாரி ஒரு மொமெண்ட் நமக்கும் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகுது அந்த இடத்துல. ஸோ நம்ம வேலை செய்றோமா, திருப்பி ஓடு வா, கம் ஆன் அப்படின்றது தான் வருது. இட் கிவ்ஸ் ஹோப். ஸோ ஐ வில் வெயிட் ஃபார் தட் டே. எவ்ரிஒன் ஹாஸ் டூ வெயிட் ஃபார் தட் டே. எவ்ரிஒன் வில் கெட் தட் டைம் சார். இட் இஸ் நாட் நம்ம சின்சியரா வொர்க் பண்ணோம்னா, இன்னெவிட்டபிள் 100% வில் கெட்.
ஏற்ற இறக்கங்கள், விருப்பு வெறுப்புகள், ஹேட்டட்னஸ் இருக்கலாம், அப்ரிசியேஷன் இருக்கலாம். இப்படி பலவிதமான உணர்வுகள நீங்க ஒரு ஒரு பாப்புலர் மீடியம்ல இருக்கப்ப எதிர்கொள்ளுவீங்க. தனிப்பட்ட முறையிலயும் சரி, உங்க படைப்பை நோக்கியும் சரி. இது உங்க குணத்த ஏதாவது மாத்திருக்கா? அதாவது உங்களுக்கு சமூகத்தின் மீதும், மனிதர்கள் மீதும் இருக்கக்கூடிய பிரியத்துல எதையாவது கிராக் விழுந்திருக்கா? இல்ல மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய பிரியம் குறைந்ததே இல்லையா? இவ்வளோ பியூட்டிஃபுல்லா கேட்குறீங்க சார். இல்ல சார். நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ட் ஆகுறோம் சம்டைம்ஸ். அது ஏன் அந்த ஹேட்ரட் அதிகமா வருது அப்படின்றது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாததுனால நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் நான் ஒரு இப்போ முந்திலாம் பார்த்தீங்கன்னா, நான் நெறையா Instagramல ஃபோட்டோஸ் போட்டிருப்பேன். இப்பலாம் நான் எப்போ போட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல சார். அப்போலாம் எப்படின்னா வீக்லி ஏதாவது சும்மா எனக்கு தோணுச்சுன்னா, நான் ரொம்ப ரேண்டமா இருக்கும். அப்புறம் குழந்தைங்க ஃபோட்டோஸ்லாம் போடும்போது, அதுலலாம் வந்து கொஞ்சம் இது பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா நான் அத நானே நிறுத்திர்றேன். என்னடா இப்படி பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ இது வந்து மக்கள் மேல இருக்கிற இதுவான்னு எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லும்போது அது ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கு எதுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில நம்ம அரவிந்த் சாமி சாரோட இன்டர்வியூ பார்க்கும்போது, அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாரி இருக்கும்போது, நம்ம போடலான்னு போகும்போது கையெடுத்து இதாகுது. இந்த சேஞ்ச் நடக்குது. இது வந்து பப்ளிக் மேல இருக்கிற ஹேட்டடா? இல்ல நமக்கு நம்ம மேல இருக்கிற ஒரு இதுவா? அப்படின்றது கரெக்ட்டா எனக்கு சொல்ல தெரியல. பட் கண்டிப்பா வி அடாப்ட், வி சேஞ்ச் அக்கார்டிங் டூ ஹவ் த ரிசப்ஷன்ஸ். ஆப்போசிட்ல கொஞ்சம் இருக்குன்னா, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் என்ன வேணா பண்றேன்ற ஸ்டாண்டுக்கு வரவே முடியாது. ஓகே, ரைட் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அந்த மாரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆரம்ப கட்டத்திலேருந்தே அணி உங்களோட ஒரு நல்ல ஏன்னா உங்கள ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதாவது உங்கள நட்போடு இருப்பதுங்கிறது ஒண்ணு, உங்க திறமைய வேலிடேட் பண்றது ஒண்ணு. 2யுமே செய்தவராக இருக்காரு. உங்களுக்கு ஏன்னா இந்த படத்துலயும் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. பிரதீப்பும் அவரும் உட்காந்துட்டு 10ஆம் தேதி படத்த ரிலீஸ் பண்றாங்களாம் அப்படின்னு ஒரு ஃபன் டோன்ல வந்து உங்களே லைட்டா கலாய்ச்சு அழகா ஒரு வீடியோலாம் கூட பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்தேன் நானு. அணி உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானவர் அனிருத்? ஆக்சுவலா நானும் ரவுடிதான்ல அனிருத் ஹீரோ ஒரு டைம்ல. அப்படியா? அது ஏன்னா, நான் போயிட்டு வரேன்னா, யாருமே ஒத்துக்கவே இல்லையா? சரி என்ன ப்ரோ பிரச்சனை? இல்ல இல்ல நீ யாருமே கதைய இதே பண்ண முடியாது. நல்லா இருக்கே! இதுல என்ன? சரி நான் நடிச்சிடவா? அப்படி அப்புறம் ஓகே. நல்லாதாங்க இருக்கும். செம்மையா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்குள்ள போறேன். ஓகே. அப்படி சொல்லிட்டு நான் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி, ஆ. அனி தான் ஹீரோ சொல்லிட்டு எல்லாம் ரெடி. அப்புறமேல்ட்டு இது வந்தது. கத்தி படம் வந்துச்சு. அப்போ முருகதாஸ் சார் ஃபில்ம். அது வந்தோனே ஹி செட் இல்ல இப்ப நான் ஐ வாண்ட் டூ ஃபோக்கஸ் இன் ஒன் திங். நான் இப்போ வந்து நடிச்சு இந்த மாரி போனேன்னா, ஐ அம் அஃப்ரைட் தட் இந்த இது என்னால கரெக்ட்டா டெலிவர் பண்ண முடியுமா? அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பட் இந்த இந்த ஐ வாண்ட் டூ டேக் திஸ் அப்படின்னு சொல்லி ஹி வென்ட். ஆனா, அந்த பிகினிங் ஃபேஸ்ல இருந்து எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வேற கோ டூ பெர்சன் வேற ஐ டோன்ட் ஹேவ் எனிஒன் எல்ஸ் டூ கோ டூ அதர் தேன் அனிருத். ஏன்னா, இந்த ஃபில்ம் நடக்கிறதுக்குமே ஹி இஸ் த மெயின் ரீசன். எவ்ரி ஃபில்ம் ஃபார் தட் சேக். அனி மியூசிக் அப்படின்னு நான் சொல்றது வந்து, இப்போ ஒரு நயன்தாரா மீட்டிங் கிடைக்கிறதுக்கே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முதல்ல நானும் ரவுடிதான் கதைய சொல்லும்போதே, இந்த மாரி படம் தனுஷ் சார் ப்ரொடியூஸ் பண்றாரு. அனிருத் மியூசிக் அப்படின்னு சொல்றது வந்து அங்க ஒரு அதுதான் என்ட்ரி டிக்கெட்டா ஓகே. மாறுது. ஓ! அனில் அப்படியா மியூஸ் அனிருத் பண்றாப்ல. ஆ. மியூசிக்கா? அப்ப என்ன கதைன்னு ஒண்ணு வருது. அண்ட் அதெல்லாம் விட என் லைஃபோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாமே அந்த அந்த இப்போ படத்துக்கு மியூசிக் போடுறது உண்டு. ஆனா என் லைஃபோட பெஸ்ட் மொமெண்ட்ஸோட மியூசிக்கே அனி தான். அப்படி ஒரு அந்த மாரி ஒரு இண்டிவிஜுவல் நமக்கு மட்டுமே தெரிஞ்ச சில ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா? அந்த மாரி. என் 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 லவ்வோட பிகினிங் சொல்றேன். அதோடைய அந்த நான் அனிக்கு பாட்டு மத்த படங்களுக்கு எழுதும்போதோட எவ்ரி டைம் ஐ வொர்க் வித் அனி அப்படியே இட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் மை ஹார்ட். பிகாஸ் அது நான் என்ன இப்போ நான் உங்ககிட்ட ரூ. 5,00,000 கடன் கேட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு ரூ. 1,00,00,000 குடுத்தீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்க எனக்கு $1,000,000,000 குடுத்துருந்தீங்கன்னா, நான் 5,00,000 தான் சார் கேட்டேன். எனக்கு $1,000,000,000 குடுத்துருக்கீங்க. அவ்வளோ இன்டெப்டட் நான் அன்னைக்கு. ஸோ தட் இஸ் த சைஸ் ஆஃப் இம்பாக்ட் தட் ஹி ஹாஸ் இன் மை லைஃப். 5,00,000 வெர்சஸ் $1,000,000,000 அதான். நெல்சன் ஏன்னா உங்களை பற்றி எப்போதுமே ஒரு மிக சிறப்பா பேசுவார். அதாவது சில பேர் வேலிடேட் பண்றப்ப, இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் எப்படி அவன் யோசிக்கிறானே எனக்கு தெரியலேன்னு ஒரு தடவ நெல்சன் சொன்னாரு உங்கள பத்தி.
ஆரம்ப காலத்துலேருந்தே நெல்சனும் நீங்களும் நல்ல நண்பர்கள். நானும் நெல்சனும் ஹவுசிங் போர்ட். நான் ஏபி பிளாக்கு, அவன் ஏசி பிளாக்கு. சாந்தோம்ல அவன் என் சீனியரு, நான் அவனோட ஜூனியர். அப்புறம் நெல்சன் வந்து வல்லவன் படத்துல ஏடி. ஆமா. அதுக்கப்புறம் நான் முதல்ல சிம்பு சாருக்கு கதை சொல்ல போறேன் இல்லையா, அந்த கதை சொல்ல போகும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்கல்ல, அதுல நெல்சன் ஒரு ஆளு. அப்புறம் போடா போடி கதை கேட்கறதுக்கு நெல்சனை தான் கூப்பிட்டு வந்தாரு சிம்பு சார். அவன் தான் உட்காந்துருந்தான் கதை தான் கேட்டு. அவன் பார்த்தாரு எனக்கு பயம். ஏன்னா அவன்கிட்ட பேசவே முடியாது. எதை சொன்னாலும் கலாய்ப்பானே. இவன் கிட்ட இப்ப இவன் பார்த்தவனே நமக்கு ஒரு பயம். இவன் என்னத்த சொல்லி முடிச்சு அதனால நெல்சனா மச்சான் எப்படிடா இருக்கேன் சொல்லிட்டு ஃபர்ஸ்டே கொஞ்சம் மரியாதை வச்சுட்டேன். அதனால ஓகே விட்டான் அன்னைக்கு. அவன் விட்டதுனால இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கேன். ஓ, அவர் பெருசா பொறுப்பு விசாரணை அவன் செய்யல. எதுவும் சொல்லல போல அன்னைக்கு. பரவாயில்ல நல்லாதான் இருக்குன்னு சொல்லியிருக்கனால இன்னைக்கு நான் டைரக்டரா இருக்கேன். நான் டைரக்டரா இருக்குன்னா நெல்சன் தான் காரணம்னு கூட சொல்லலாம். பட் ஃப்ரீக்வெண்டா நீங்க கான்டாக்ட்ல தான் இருப்பீங்க. ஆமா. ஓகே. எப்பவுமே. ஆமா. ஏதாவது ரொம்பலாம் லோவாலாம் இருந்ததுன்னா அவனுக்கு ஃபோனை போட்டு பேசுறத தவிர எனக்கு வேற எந்த ரெமெடியுமே இல்ல. ச்சீ அந்த மாதிரி ஏதாவது சம்மந்தமே இல்லாம ஒண்ணு சொல்லி நம்மள கிராக் பண்ணி அத இது பண்ணிடும். சில படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, விக்ரம் படத்துல எப்படி கமல் அந்த ஒரு கமல் சார் எப்படி ஒரு ரோல் இருக்கும், அந்த மாதிரி நெல்சனே ஒரு கோஸ்ட் தான். எங்க இருக்கான், என்ன பண்றான், எதுவுமே யாருக்குமே தெரியாது. அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்னா அப்படியே இருப்பான். நம்ம நினைச்ச நேரம்லாம் போய் பார்த்துட முடியாது. அவர் நினைச்சாருன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா ஃபோன் எடுப்பான், எப்பயாச்சும் ஃபோன் எடுப்பான். ஆனா அந்த இப்பலாம் முந்தி கொஞ்சம் ஓவரா பண்ணான். பட் இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆனவனே அவனும் இப்போ 50+ ஆயிருப்பான். ஸோ அதனால 50+ ஆயிடுச்சா நெல்சனுக்கு? அப்படியே அப்படி ஆரம்பிப்போம். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நெல்சன் ஏஜோட மெச்சூரிட்டி இப்போ வந்துருச்சு. ஆ. அதனால இப்போ கால் பண்ணா எடுக்கிறான். ம். சரி ஓகே, வயசான காலத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம உதவியா இருப்போம், ஏதாவது அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது இப்போ ரொம்ப சோகமா இருந்தா அவனுக்கு தான் கால் பண்ணேன். ஏதாவது சொல்லுவான் நல்லதா. அதுல நமக்கு இன்னும் ஹர்ட் ஆயிடும். அதுக்கு அந்த பழைய செட்டிங்கே பெட்டர்ன்ட்டு அதுக்கு போயிடுவேன். ஆக்சுவலாக வாழ்க்கையில் வெளியிலேருந்து பார்க்குறப்ப சில அட்வான்டேஜஸாக தெரியக்கூடிய விஷயங்கள் சம்மந்தப்பட்டவருக்கு டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கலாம், அட்வான்டேஜாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோட் பண்ணதுனால நான் அரவிந்த் சாமி இன்டர்வியூவே சொல்கிறேன். வெளியிலேருந்து பார்க்குறப்ப அரவிந்த் சாமிகிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால தான் கடன் வாங்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு எப்படின்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பையனாக இருப்பதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருப்பதை போல் ஒரு ஸ்டார்டம் மிகுந்த ஒருத்தருடைய கணவராக இருப்பதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் என்ன, மகிழ்ச்சி என்ன? ஸ்டார்டம்ல இருக்கிற ஒரு பெண் அப்படின்னு மட்டும் அவங்கள என்னால் சர்க்கிள் பண்ண முடியல. ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டின்றது ஃபர்ஸ்ட், இட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸ்டார்டம்ன்றது வெளி உலகத்துக்கு. நிறைய இடத்துல நான் இது போகும்போதோ இது பண்ணும்போதோ என்ன டக்குன்னு என் பேரே வராது. நிறைய பேர் வாயில ஏய் விக்னேஷ் சிவன் அப்படி வராது. ஏய் நயன்தாரா இப்படி வரும். இப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு என்னன்னா ஆஸ் அ கப்புளா நம்ம வந்து அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ நான் ஒரு நயன் அப்படின்னா இவன் மனுஷங்க வந்து இருக்கிறவங்களுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவோ இல்லை வாட் எவர் இட் இஸ், அதுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்குமே ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. அண்ட் தே நோ ஹர் as a wife, as a mother of 2 kids, as my wife, and to be identified by her name or whatever it is, I feel proud, I feel happy. என் லைஃபோட பிக்கெஸ்ட் பிளெஸ்ஸிங்காக நான் வந்து ஐ கன்சிடர் திஸ் the entire love story of mine with Nayan is a blessing. எனக்கு அது நான் என்ன என் லைஃப்பில் பண்ணேனே எனக்கு தெரியாது. நம்ம பார்க்குறதுக்கும் அப்படி ஒன்றும் இது இல்லை. நான் ஒன்றும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிரெக்டரும் இல்லை. அன்னைக்கு சொல்கிறேன், அன்னைக்கு இப்போது நானும் முன்னாடி தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரில அவங்களுக்கு எப்படி என்ன பிடிச்சது, அந்த லவ் எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இதாச்சு. அது ரொம்ப அப்படியே ஆர்கானிக்காக அப்படியே க்ரோ ஆச்சு, அப்படியே இதாகி இன்னைக்கு அந்த 2 குழந்தைங்களோட ஊராக ஜாலியாக சுற்றும் போதோ இது பண்ணும்போது அப்பப்போ ஒரு மொமெண்ட் வரும். யாரடி நீ மோகினி படத்தில் ஒரு சீன் வரும். அந்த ரெட்டு சாரி போட்டு வந்தோடனே அப்படியே எல்லாரும் டக்குன்னு ஸ்டக்காகி நின்றுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நான் நிறையா தடவை என் வீட்லேயே நான் சும்மா தான் திடீர்னு எங்கேயோ கிளம்புவாங்க, ஏதோ ஷூட் ஏதோ ஒன்று போகும்போது டக்குன்னு வந்து நிற்பா. அப்போ எனக்கே பயங்கர இன்னும் இப்படி இருக்கா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும். அந்த நேரத்தில் நான் ஏன் புருஷன்ற ஒரு ஃபீலே இல்லாமல் நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் என்ன புரியலைன்னா இந்த 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 பிளெஸ்ஸிங்கோ இல்லை இந்த ஒரு விஷயத்துக்கு நான் என் லைஃப்பில் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே வந்து சுத்தமாக தெரியாது. பட் I really feel very blessed and proud that I have her, and
டு இஃப் ஐ எம் அந்த அந்த ஒரு ஐடென்டிட்டியாவோ எனக்கு வந்து நயன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டினா எனக்கு வந்து அது ஐ டேக் இட் வித் ப்ரைட் தான். நயன் ஒரு பற்றி ஒரு முறை பேசுகிற போது ஐ திங்க் இந்த டாக்குமெண்ட்ரின்னு நினைக்கிறேன். அதில் அவங்க பேசும்போது அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நான் தான் விக்னேஷை கொண்டு வந்தேன். ஸோ என்னுடைய புகழ் வெளிச்சத்தில் அவருடைய திறன், அவருடைய ஐடென்டிட்டி வந்து கவனிக்கப்படாமலும், அவருடைய திறனுக்கும் தகுதிக்கும் உண்டான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்காம போனதுக்கு நானே ஒரு வகையில் காரணமோன்னு ஐ ஃபீல் எம்பாரஸ்ட்னு ஷீ செட் சம்வே. எவ்வளோ பாருங்க என்ன ஒரு மனசு. இது சொல்கிறதே ஒரு அதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும்ல. அப்படி இது இல்லை சார். நான் இப்போ பயங்கரமாக நிஜமாவே எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு படம் எடுத்திருந்தா அப்படி தானே இருக்கும். எந்த எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் ஜோன்லேயே இருக்குது இல்லையா? ஸோ ஆஸ் எ டைரக்டராக படம் ஹிட் ஆகணும், நிறையா கலெக்ஷன் பண்ணணும். பண்ணால் நம்ம வந்து இது அவ்வளோதான் மேட்ரு. அது இந்த ஃபிலிமில் நடக்கலாம், அடுத்த ஃபிலிமில் நடக்கலாம், எப்போ வேணால் அது நடக்கலாம். அது நடக்கும்போது அது வந்து பட் அவங்க ஓவர் ஷேடா பண்ணதா உங்களுக்கு ஃபீல் கிடையாது. ஓவர் ஷேடோன்றதே ஒன்று கிடையாது. அப்படி நம்ம நினச்சோம்னாலே வேலைக்கே ஆகாது சார். நான் சொல்கிறது பசங்க, அப்பா பையன், அண்ணன் தம்பி, புருஷன் பொண்டாட்டி, இவங்களுக்குள்ள என்ன ஓவர் ஷேடோ? ஆக்சுவலாக என்கிட்ட வந்து இந்த ஜிபே அதெல்லாம் இல்லை என் ஃபோனில். எங்கேயோ ஒரு இதில் அந்த ரோடு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டு பீட்ரூட்லாம் போட்டு ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு திடீர்னு இறங்கினேன், எடுத்தேன். அந்த டிரைவர்கிட்ட வந்து ஜிபே பண்ணிடலாம்னு நினச்சேன். எனக்கிட்ட காசு இல்லைன்னா குபேர்னு ஒருத்தங்கிட்ட தான் நான் ஜூஸ் குடிக்கணும் கூட அவங்கள்ட்ட தான் காசு வாங்கணும். அவன் வேறு வண்டியில் வந்துட்டு இருக்கான். குடிச்சிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், அவன் என்னை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் நயன்தாரா ஓகே 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 ஓகேட்டா ஒரு ஜிபே எனக்கு அந்த இடத்துல சந்தோஷம். ஓகே நல்லதாக போச்சு. ஃபோனை போட்டு சொன்னேன், உன்னால் வந்து எனக்கு உண்மையிலே இந்த ஜூஸ் வந்து கிடைச்சது, ரொம்ப தேங்க்ஸ் உயிர் அப்படி. அவ்வளோதான். இந்த மாதிரி அப்படியே ஜாலியாக இருக்கு. ஸோ அது ஒரு மன உறுத்தல் எல்லாம் இல்லாத அளவுக்காக ஒரு வென் ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் மனசுக்கு பெருசாக வர்றதில்ல. அதான் சார். இப்போ என் குழந்தைய வச்சு என்ன ரெஃபர் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ என் ஒய்ஃபை வச்சு என்ன ரெஃபர் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதானே சார். இப்போ உயிர் உலகம் டான்ஸ் ஆடினாங்க இந்த வீடியோ. ஆமாம். அப்போ வந்து இப்போ முந்தி வந்து இப்படி வெறும் இந்த மாதிரி சில பேர் விக்கின்னுவாங்க, சில பேர் நயன்தாராங்க, சில பேர் உயிர் இது எல்லாமே ஒன்று தானே. இதில் என்ன அப்போ ஒரு மேல் ஃபீமேல்னா அதை வேறு மாதிரி பார்க்கணும். அப்போ உங்கள் புள்ளனா நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்களா? அப்பா பையனா அப்படிலாம் இல்லை சார். எல்லாமே லவ்வோட அடிப்படையில். ஸோ எனக்கானவர்களை என்னோட ரெஃபரன்ஸாக நீங்கள் வைக்கிறது எல்லாமே எனக்கு ஒன்று தான். ஆமாம் சார். அது இட்ஸ் அ ஹாப்பி திங் சார். இட்ஸ் அ குட் திங். அது சந்தோஷம் தானே. ஃபைன். ஓகே, நம்ம ஒரு பிஸ்னஸ் சைடுக்கு போவோம். ஸோ வாட் ஆர் த அதர் வெஞ்சர்ஸ் தட் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் நவ்? இப்போது புதிதாக ஏதாவது பண்ணுறீங்களா? எல்லாமே இதில் இருக்குது சார். ஒரு சைன் பண்ணி வச்சுட்டேன், லான்ச் ஸ்டேஜில் இருக்குது. ஃபில்ம் முடிச்சுட்டு நான் அதோடைய வேலையெல்லாம் பண்ணுவேன். இந்த படம் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த 3 months எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் சொல்லி வச்சுருக்கேன். டக்குன்னு மட்டும் ஒன்றே ஒன்று, அது மட்டும் அவங்க கொஞ்சம் லான்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. அது ஒரு ஃபுட் கம்பெனி, அது இந்த குமார் ஃபுட்ஸ்னு ஒன்று. நாங்கள் இதில் யூஎஸில் இருக்கும்போது எல்லாம் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி வேணும். அண்ட் 9 likes to cook and eat. ஸோ அதனால் நம்ம நிறையா அந்த ஹோட்டல்லையும் உங்களுக்கு தெரியும் சார், ஃபாரினில் கொஞ்சம் அந்த என்னதான் ரெஸ்டாரண்ட் போனாலும் அந்த வீட்டு அளவுக்கு சாப்பாடு. சாப்பாடு. அப்போ இந்த குமார் ஃபுட்ஸுன்ற இது யூஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு பேசினா, அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் துபாயில் தான் இருந்தார். ஸோ அப்போ நான் பேசிட்டு அது டோட்டலாக நம்ம டேக் ஓவர் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் வந்து டக் டக். டக் டக்குன்னு செய்கிறதா? ஆமாம். நம்மளும் கஷ்டப்படுறதெல்லாம் இல்லை போட்டிருக்கு. டக் டக்குன்னு செஞ்சா டக் டக்குன்னு பேர் அது வச்சிருக்கு. பேரை நான் தான் சரி ஏங்க இதுக்கு இப்படி வைப்போம், ஏதாவது பேர் ஏதாவது நல்லதாக வைப்போம்னு சொல்லிட்டு டக் டக் அப்படி டக்குன்னு நான் யோசிப்போம். பரவாயில்லையே. டக் டக்குங்க, அதை டக்கு டக்குன்னு முடிவிடுங்கிறது டைட்டில் வச்சு. ஆனால் அது நிஜமாவே சூப்பர் சார். நல்ல அந்த நேம் தான். சாப்பாடே அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் அது எவ்ரிடே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன் இதெல்லாம் நீங்கள் திடீர்னு எங்கேயாவது ஒரு ஊரில் எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கும்போது எங்கேருந்து வேகஸில் எங்கே பள்ளிப்பாளையம் சிக்கனை சாப்பிட்றது பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா நமக்கு அந்த எப்போ இது பண்ணாலும் அங்கே போன இடத்துல இப்போ நம்ம குணால்னு சவுண்ட் இன்ஜினியர் நீங்கள் குணால் இருக்காங்கல்ல, ஆமாம். குணால் தான் நம்ம ஃப்ரெண்ட். அங்கே குணால் உங்களுக்கு ஃப்ரெண்டா? ரொம்ப ஓகே. குணால் வந்து என் பிரதர் மாதிரி சார். பாண்டிச்சேரிக்காரல்ல? ஆமாம். அப்போது நான் அங்கே போனால் அவன் தான் வருவான் கூட. நாங்கள் போனவொடனே ஃபர்ஸ்ட் எடுத்து குக்கரு, இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் வாங்கி அதை குணால் கிட்ட கொடுத்துட்டு வந்துடும். திருப்பி வரும்போது இங்கே ஷூட் இல்லை கேப் இருந்துச்சுன்னா 30 days 45 days போயிட்டு அங்கே போயிடும். அங்கே போயிட்டு அங்கே ஒரு வீடு இது, அது அப்படியே அங்கே போயிட்டு ஜாலியாக இருப்போம் நம்ம. அப்போது நம்ம இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான ப்ராடக்டாக இருந்துச்சு. அப்போலேருந்தே பண்ணி எல்லாமே ஐ டேக் டைம் சார். மினிமம் 1.5 years ஆகும் ஒரு பொருளை நான் வந்து
பேக் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்குள்ளே நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை பற்றின புரிதல் ஃபுல்லாக நமக்கு வந்தால் தான். ஏதோ சும்மா வந்தோம் ஃபேஸ் போட்டோம் விற்றோம் அப்படிலாம் இருந்ததுன்னா 1 மந்த் தான் அதோட வேலிடிட்டி. அதெல்லாம் லாங்கிவிட்டி இருக்காது. எக்ஸைட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கிடையாது. கிடையவே கிடையாது. நோ எக்ஸைட்மெண்ட் சார். அது அப்படி ஒரு பிஸ்னஸே நிற்கவே நிற்காது, சான்ஸே கிடையாது. பிஸ்னஸ் உடைய விஷயம் வந்து மெயின் ஸ்டாமினா தான். அதுக்கு அந்த ஸ்டாமினா இருக்கணும், அது ஓடணும். அது என்ன எதுவுமே இல்லைனாலும் அதுவாக அந்த ப்ராடக்ட் ஹேஸ் டு செல் இட்ஸ் ஓன் செல்ஃப் தான். யூ கேனாட் செல் அ ப்ராடக்ட், யூ கேன் பேக் அ ப்ராடக்ட், அவ்வளோதான். ஓகே, பக்கா ஆண்டர்பிரினர் மாதிரி பேசுங்களே. ஸோ யூ கேன் பேக் த ப்ராடக்ட், அதோட குவாலிட்டி தான். அதோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதான் இப்போ நல்ல படம் தானே சார் ஓடும். ப்ரமோஷன் பண்ணி ஒரு படத்தை ஓட வைக்க முடியுமா? நல்ல பொருள் தான் விற்கும். வெளியிலேருந்து பார்க்கல கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை மாதிரி தெரியுறீங்க. பட் ஹவ் யூ மேனேஜ் ஆல் தீஸ் திங்ஸ்? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறதே பெரிய வேலை. இவ்வளோ பிஸ்னஸ்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஃபேமிலி டைமு. ஸோ ஹவ் யூ மேனேஜ்? டைம் கரெக்டாக இருக்கும் சார். நம்ம எனக்கு ஒன்றும் முடியலாம் இல்லை. இப்படி இருந்துமே எனக்கு அப்பப்போ ஃபுட் மசாஜ்லாம் போகிறதுக்கெல்லாமே டைம். கிரிக்கெட் விளையாடுறேன் எல்லாரோடையும். அவ்வளோலாம் பேக்டாக அப்படிலாம் இல்லை சார். ஆக்சுவலாக டைம் இருக்குதா? டைம் இருக்குதான், உண்மையாக நிறையா டைம் இருக்கும் சார். சும்மா பில்டப் பண்ணலாம். ஆனால் நிஜமாவே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பண்ண டைம் இருக்குது. டைம் இருக்குது சார், நிறையா டைம் இருக்குது. ஸோ பிஸியாக இருக்குங்கிறது ஒரு சப்ஜெக்டிவ் டேர்ம் தான், வார்த்தை தான். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் அது ஒரு நல்ல ரொட்டீன் மாதிரி. இப்போ அதை கொஞ்சம் நான் கட் டவுன் பண்ணேன். ஏன்னா நான் அட்லீஸ்ட் ஒரு 16 to 18 ஹவர்ஸாவது நான் ஆக்சஸில் தான் இருப்பேன். ஸோ நான் 3-4 o'clock தூங்குவேன், 10 o'clock எந்திரிச்சிடும்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய ருட்டீன் இவ்வளோ வருஷத்துக்கு. பட் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படிலாம் இப்போ புதுசாக அந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் இப்போ பேசும்போது கொஞ்சம் லைட்டாக அதெல்லாம் சொல்கிறதுனால கொஞ்சம் அந்த இதெல்லாம் பண்ணும். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நான் மார்னிங் எந்திரிச்சு இது பண்ணோடனே முதல்ல இந்த மாதிரி மீட்டிங்ஸ், இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வரும். இதெல்லாமே பேசிட்டேன். அப்போ கரெக்டாக 6 o'clockலேருந்து அப்படியே இப்போ என் பசங்களோட உட்காந்து படம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிவிட்டு அப்படியே நைட்டு அவனு விளையாடுவோம். அதுக்கப்புறம் அனி ஸ்டுடியோ போவேன். போய் முடித்தோடனே ஒரு மணிக்கு போய் வீட்டில் உட்காந்தோன்னா ஏதாவது ஒரு மூவி பண்ணிட்டு அதோடைய இம்பேக்ட்லேயே அப்படியே தூங்கி. இது வந்து ஸோ கிளியராக இருக்குது. குழந்தைகள் வந்த பிறகு உங்கள் உலகம் எவ்வளவு மாறி இருக்கு? ஐயோப்பா, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நான் 100% ஐ பிலீவ் இட் சார். நான் எவ்வளோ மாறி இருக்கேன் அப்படின்றத விட நயன் வந்து பயங்கரமாக அவங்களோட சேஞ்சஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த பசங்க வந்து அப்படியே ஹீல் பண்ணிட்டாங்க. அவங்க ஷி பிகேம் அ டிஃப்ரெண்ட் பர்சன். அதை பார்க்கும்போது எனக்குமே அது எங்கள் 2 பேருக்குமே எங்களுக்கு வேறு அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன அப்படி ரொம்ப. அண்ட் அந்த 2 பேருமே நல்ல சூப்பரான கேரக்டர்ஸ். இந்த 2 பேரும் குழந்தைங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும்ல சார். இவனுங்க 2 பேருமே ரொம்ப என்டர்டெய்னிங். இது இப்போ நெல்சன் வந்து அவன் ஃப்ரெண்டாக இருக்கான். இப்போ நெல்சனே வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தான்னா அவன் ஃப்ரெண்டாக இருந்து இப்போ என்ன பிரயோஜனம்? அவன் கூட தான் ஜாலியாக இருக்கான். ஒரு ஆடட் ஒரு அட்வான்டேஜ். இப்போ நான் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட அவ்வளோ ஒரு நாலேஜ் பேங்க் வந்து எனக்கு உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குமா, நிறைய விஷயம் வந்துட்டு. அப்போ உங்கள் கேரக்டரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுதில்ல. அந்த மாதிரி இவனுங்க 2 பேருக்குமே ஒரு செம கேரக்டர்ஸ் இவனுங்க. அதனால அவனுங்க கூட டைம் என் வயசுக்கு அவனுங்களோட நான் பாட்டுக்கு சில் பண்ணுவேன் அவனோட. ஏன்னா அவங்க அப்படி தான் என்ன ட்ரீட் பண்ணுறாங்க. நான் சில பேர்கள் சொல்கிறேன், உங்களுக்கு தோன்றதை நீங்கள் அப்படியே சொல்லலாம். MS தோனி என்னுடைய இன்ஸ்பிரேஷன், என்னோட கோ டு பர்சன். அதாவது இதில் அதுக்கு எப்படி சொல்கிறது, ஆதர்ஷ நாயகனா அந்த மாதிரி. ஆதர்ஷ நாயகன் அந்த மாதிரி ஐ ஆல்வேஸ் லுக் அப் டு ஹிம் அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஐ ஆல்சோ நோ ஹிம். லைக் நான் ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கனால எனக்கு அந்த அவர் கூட பேசுகிறதுக்கோ அந்த மாதிரி அந்த சான்சஸ் எனக்கு நிறைய தடவை கிடைச்சதை நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஐ ஃபீல் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஐ ஹவ் மெட் இன் பர்சன். விஜய் சேதுபதி சூப்பர் சார். அவர் வந்து மக்கள் செல்வன். அது வந்து ஒரு கரெக்டான டேர்ம் ஆக்சுவலாக. நிஜமாகவே இஸ் அ வெரி நைஸ் கை ஹூ லவ்ஸ் பீப்புள். நிஜமாகவே அவருக்கு மக்கள் பிடிக்கும். ஒரு படம் பண்ணார் சார், ரொம்ப ஒரு சுமாரான படம் தான் பண்ணார். இது ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த டைரக்டருக்கு வந்து 55 வயசு. அப்போ அவர் வலசரவாக்கம் ஆஃபீஸில் வந்து மேலே நின்றுருந்தார். நான் அங்கே தான் இருக்கேன். அப்போ அவர் இந்த சைடில் செவுத்தை பிடிச்சி நடந்து வந்தார் சார். அவர் செவுத்தை பிடிச்சி நடந்து வந்ததுக்காக படம் பண்ணிட்டார். கேட்டால் இல்லை அவன் பாவம், இதுக்கப்புறம் அவன் எத்தனை ஆஃபீஸ் போவான், இந்த படம் சுமாராக இருந்தாலும் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ என் படம் சுமாராக, என் கதை சுமாராக இருந்தாலும் அப்போ பண்ணலாம் இல்லைன்னு அதை போட்டு கொக்கி போட்டார். அப்போ எந்த ஓடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், அப்போது நீங்கள் இந்த படம் ஓகே பெருசாக இல்லை ஓகே அப்படின்னு அவனுக்கு ஒரு ரீசன் வச்சுருக்கீங்களே, அதே மாதிரி எனக்கும் ஏதாவது ஒரு ரீசன் வச்சு என்னையும் இது பண்ணி விட்டுருங்கன்னு ஏய் அப்படின்னு
ஸோ ப்ளீஸ் சார் என் வேறு இதே இல்லை சார், நான் பேசிட்டேன் ஏதாவது நீங்கள் மட்டும் ஓகே, நீங்கள் விடுங்க, நல்லா இல்லைன்னு விட்டுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை போனோம், அந்த வருஷம் மட்டும் 10 படம் வந்தது, 10 படத்தில் 10ம் ஹிட்டா? இல்லை அந்த மாதிரி நானும் ஓகே இந்த ஃப்ளாப்பாகவே இருந்துட்டு போட்டோம், பணம் பண்ணுங்க சார் அப்படி சொன்னேன். சரி ஓகே போ, சரி ஓகே பண்ணுறேன்னு சொல்ல அப்படி இப்படி தான் பண்ணார். அப்படி அவ்வளோ ஒரு க்யூட் விஜய் சேதுபதி. சிம்பு சார் வந்து ஹி என்கரேஜ் மீ. அந்த நான் 22 இயர்ஸில் கதை சொல்லும்போது டேய் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான்லாம் டேரக்டரா அப்படின்னு, ஆமாம் டேரக்டர் தான் அப்படின்னு அந்த ஆரம்பிச்சு விட்டதே சிம்பு சார். அண்ட் இந்த லிரிக்ஸ் எழுதுகிற ஒரு இது இருக்கீங்களா, அது நான் நிறைய வந்து அவர் அந்த கமர்ஷியலாக சில ஏரியாஸை போய் டச் பண்ணுவார் இல்லையா, அதெல்லாம் வந்து நிஜமாவே வந்து இவர் எப்படி யோசிக்கிறாரு அப்படின்றதுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் நிறையா ட்ராவல் பண்ணியிருப்பேன் அவங்களோட. எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 5 to 6 இயர்ஸ். சூர்யா சார் ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன், வெரி வெரி ஸ்வீட். அண்ட் அவருடைய சின்சியாரிட்டி அண்ட் டெடிகேஷன் வந்து மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவருடைய அந்த வேலையை செய்கிற சின்சியாரிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாராலையும் அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ண முடியாது சார். என்னோட ஏடி ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அந்த டைமில், தானா சேர்ந்த கூட்டம் ஃபினிஷ் ஆகிற டைமில். அப்போ நான் வந்து அவர்கிட்ட ஆக்சுவலாக சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ நான் காலில் ஏதோ பேசினா என்ன ஆச்சு ஏதோ. அப்போ சொன்னேன் அந்த பையன் பேர் சொல்லிட்டு, இல்லை சார் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னேன். திடீர்னு பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அவன் யார் என்ன எதுவுமே தெரியாது, ஆனால் அவன் என்ன கஷ்டத்தில் இருக்கான்றது மட்டும்தான் நான் சொன்ன உடனே பார்த்தா இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே நான் போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த படம் தானா சேர்ந்த கூட்டம் அந்த டைமில் நான் ஏதோ ஒன்று ட்ரை இந்த சென்ஸ், எனக்கு வந்து கதை நான் வந்து ஒரு ஒரிஜினல் ரைட்டர்ன்றது என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அதே ஆள் ஒரு ரீமேக்கு அக்செப்ட் பண்ணி நான் போகிறேன். அது ஸ்பெஷல் சப்பீஸோட ரீமேக். அது ஏன் அப்படின்னா டைம் இல்லை, ப்ராடக்ட் ஐ மீன் ஸ்கிரிப்டுக்கு டைம் இல்லாமல் இமிடியேட்டாக டேட் மூவ் பண்ணுங்கன்னும் போது என்ன பண்ணணும்னு தெரில. நான் ஆல்ரெடி ஆக்சுவலாக காத்து வாக்கு 2 காதல் தான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் சார். ஆனால் கரெக்டாக ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சொதப்பிடுச்சு, நடக்கலை. அப்போ எனக்கு இமிடியேட்டாக ஏதாவது ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணணும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் சூர்யா சார் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார், அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னொடனே அப்போ நான் 6 months கேட்டேன். இல்லை இப்போ இந்த டேட்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டினாங்க, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுது. அப்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரிட்டென்ஷியஸாக இல்லாமல் சரி ஓகே, அப்போது ஒரு ஃபேர் இதில் இருப்போம். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை இது பண்ணுறீங்கன்னா நான் டிரெக்ட் பண்ணேன், நோ ப்ராப்ளம். அப்படி போயிட்டேன், ஒரு டிரெக்டராக ஒர்க் பண்ணலான்ற ஏரியாவுக்குள்ளே போய். அந்த ஃபிலிம் பெருசாக இல்லைன்னா கூட அவர் வந்து எனக்கு ஒரு கார் கிஃப்டாக கொடுத்தாரு சார். அது எதுக்கு சொன்னான்னா, சி வாட் எவர் இட் இஸ், நான் நீ வந்து பயங்கரமாக உழைச்ச, ஐ மீன் நீ வந்து ரொம்ப கரெக்டாக சின்சியராக ஒர்க் பண்ணையா, அது எனக்கு தெரியும், நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். அது வந்து எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. இல்லை சார் படம் இப்போ பிளாக் பஸ்டர் ஆகி 100 கோடி 150 கோடி பண்ணும்போது வண்டி கொடுக்கறதுக்கும், படம் வந்து கொஞ்சம் மிக்சட் டாக்ஸில் போயிட்டுருக்கு, போகும்போது ஒரு கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்குறதுமே ஒரு ஐ மீன் அதோடைய தாட் ப்ராசஸ் நேச்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லையா, அது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அதனால் நான் அப்போ சொன்னேன் சார், இது வந்து இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த கிஃப்டாக இல்லை சார், நான் வந்து ஃப்யூச்சரில் நான் பயங்கரமாக ஒரு ஃபிலிம் நான் என்னுடைய கிராட்டிடியூடாக நான் வந்து ஒரு பயங்கரமான ஃபிலிம் பண்ணுவேன், அந்த ஃபில்மோட அட்வான்ஸ் மாதிரி நான் இதை வச்சுப்பேன் சார். இது என் மைண்டோடைய ரெஜிஸ்டரில் வந்து இது அந்த மாதிரி இருக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் அக்கௌண்ட்டில் வராது. இது நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபில்ம் பண்ணுவேன் சூர்யா சார், அது எப்போ அதுக்கான அட்வான்ஸ் தான் அந்த வண்டி அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். சமந்தா வந்து வெரி ஸ்வீட் பர்சன், வெரி ஸ்ட்ராங். ஆக்சுவலாக எங்கள் ஃபில்ம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது தான் சில ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்தது. ஆனால் அந்த இன்டென்சிட்டி எங்கள் யாருக்குமே ஃபீல் ஆகிற மாதிரி அவங்க பிஹேவே பண்ணல சார். அஸ் அ விமனா ஷி வாஸ் வெரி ஸ்ட்ராங் த்ரூ அவுட். அண்ட் ஓவராலாகவே ஒரு பயம் இருந்தது, நம்ம எப்படி சொல்கிறது, நயன் சாம் 2 பசங்களை ஹேண்டில் பண்ணிடலாம் சார், 2 கேர்ள்ஸ் வந்து இந்த இப்போது ப்ரோமோ வந்தது பார்த்தீங்களா, அந்த ரஜினி சார் கமல் சாரில் ப்ரோமோ வரல, அது சார் எடுத்துட்டாரு, அந்த கலர் தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று அப்போது அதே டைனமிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து எனக்கு ஒரு இது இருந்துச்சு, எப்படி என்னடா இவங்க கேர்லி ஹேர் பண்ணிட்டாங்க, நம்ம ஆக்சுவலாக நயனுக்கு வந்து கேர்லி ஹேர் யோசிச்சு வச்சுருந்தோம், இப்படிலாம் ஒரு இது இருக்கும். ஆனால் ஷூட் அப்போ வந்து எனக்கு எந்த இதுவுமே இல்லை, எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக. இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் டச்சில் இருக்காங்க. 2 பேரும் இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக அப்படியே ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஸோ வெரி கிளாட் தட் ஐ காட் டு ஒர்க் வித் ஹர். தனுஷ் ஆக்சுவலாக தனுஷ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும்.
அவரை நான் வந்து ஒரு ஆக்டரா அப்படின்றத அவரையும் நான் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக தான் சார் பார்க்கணும் லைஃப்பில். அவரோட பர்த்டே வந்து ஜூலை 28. ஜூலை 28 தான் வந்து என் அப்பா இறந்த நாள். ஜூலை 28ன்ற டேட் வந்து என் என் அப்பாவும் இறந்த நாள். நான் எப்பயுமே வந்து ஐடென்டிஃபை ஹிம் சார்க்குள்ள வந்து நான் வந்து என் அப்பாவை நான் ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு அவர்கிட்ட வந்து நான் ரொம்ப லவ் எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியாதுல்ல சார். சில சிலரோட ஏன் நமக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிடுது அப்படின்னு நமக்கே வந்து தெரியாது. நம்மளாலே புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அது வேற மாதிரி போனது எனக்கு அது அது என்னுடைய பிக்கெஸ்ட் இழப்பா நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒருத்தரை நம்ம இழக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஷேமாவும் நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து எங்கேயோ ஒரு மிஸ்டேக் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா நிஜமா இப்போ வந்து இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன், ஒரு லைஃப் நமக்குன்னு ஒன்று இருக்குன்னா 100% வந்து தனுஷ் சார் வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆள். அந்த விஐபி படத்தில் நான் வேலை செஞ்ச டைம் நான் கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் கண்டினியூஸாக நான் அவர் கூடவே தான் இருந்திருக்கேன். இப்போது அவர் கூட சில பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எப்படின்னா இப்போ அவர் சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு டைம் அது அந்த டைம். அண்ட் விஐபியோட த்ரூ அவுட் இது விஐபி படம் இங்கே ஸ்க்ரீன் ஆகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஷமிதா ஷூட்டிங்கில் இருக்கார். அப்போ இங்கே வந்து பயங்கரமாக ஆடியன்ஸ் கத்துறாங்க, செம்மையாக ஹிட்டு படம் பயங்கர ஹிட்டுன்னு ஆல்பர்ட் தேட்டர்லேருந்து நான் ஃபோன் போட்டு இது பண்ணுறேன். அப்போது அங்கேருந்து சார் எமோட் பண்ணுறது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. அவர் வந்து தேட்டரில் பார்க்கல. அப்போது என்னடா சூப்பராடா நல்லாடா அப்படி சொல்லிட்டு பேசும்போது ரொம்ப அதெல்லாம் ரொம்ப ஓவர்வெல்மிங். எனக்கு நிறைய ஸ்வீட் மொமெண்ட்ஸ் அண்ட் மெமரிஸ் வித்தும் இருக்குது. பட் அப்படியே ஒரு இடத்துல அது வந்து எல்லாமே அப்படின்னா அது வந்து நான் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்போடைய இழப்பு வந்து ஒரு பெரிய ரிக்ரெட்டாகவும் அது ஒரு பெரிய ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இதுவாகும். ஷேமும் இருக்குது அதுக்குள்ளே. நம்ம ஒரு மாதிரி இருக்காது அந்த ஒரு ஃபீல் நம்ம எங்கே அப்படின்றது. அதே மாதிரி இந்த ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்ளம் இருந்து 2 பேர் ஸ்ப்ளிட் ஆனாங்கன்னா அந்த ப்ராப்ளமை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ப்ராப்ளமே இல்லாமல் 2 பேர் ஸ்ப்ளிட் ஆனாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ண முடியுன்றது. What do you want to solve? வாட் ஐ வாண்ட் டு சால்வ் இப்போ இல்லை சார். இப்போ என்ன ப்ராப்ளம்னே தெரியாது, நான் எப்படி சால்வ் What பண்ணுவேன் do you miss him? சார்? அஃப்கோர்ஸ் என்ன அவரை மாதிரி வந்து வேலை செய்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து தான் சார் வரணும். He is a hard worker. ஹார்ட் ஒர்க்குன்றது எல்லாருக்குமே சொல்லலாம் சார். இது வந்து ஹார்டஸ்ட் ஒர்க்கர் அப்படி சொல்லலாம். ஒரு சார் மேட்சே பண்ண முடியாது சார். நான் வந்து பயந்துருக்கேன், ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துருக்கேன். ஏன்னா நான் வந்து அவர் இந்த ரூமில் தான் நான் தூங்குவேன். அவர் வந்து மேலே தூங்கிட்டு இருப்பார், நான் கீழே தூங்குவேன். இந்த குளிட்டு வாங்கி தூங்கிட்டு இருப்பேன். 4 மணி 5 மணி வரைக்கும் உட்காந்து வேலை செஞ்சுட்ருப்பார். அதாவது மற்ற படத்தோட 6 இந்த மாதிரி ஒர்க் நடக்கும். 5 மணிக்கு படுப்பார். படுத்துட்டு டேய் 6:30 மணிக்கு எழுப்புடா அப்படின்னு சொல்லுவார். 6:30 மணிக்கு எழுப்புறதுக்கு நானே அப்போ தான் தூங்கியிருப்பேன் இவரோட பேசிட்டு. நான் என்ன இது மிஸ் பண்ணியிருப்பேன். 6:30 மணிக்கு அவரே டேய் போய் கிளம்புறேன் நீ வந்துடுறா, பின்னாடி வண்டியில் வந்துடுறா அப்படி சொல்லுவார். இப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு இது மாதிரி 1 நாள் 2 நாள் அப்புறம் பாம்பேல என்னடா அது இப்படி எவ்ரிடே எப்படி ஒருத்தர் இப்படி பண்ண முடியும்? எப்படி இந்த மாதிரி வேலை ஒன்றுமே புரியாது சார். எனக்கு சுத்தமாக ஐடியாவே இருக்காது. நான் அப்படி ஜஸ்ட்டு இன் ஆல்ல தான் இருப்பேன் ஆல்வேஸ். அப்புறம் வந்து இது மிடாஸ்ன்னு சேவ் பண்ணி வச்சுருந்தேன் என் ஃபோனில் அவரோட பேர் டி மிடாஸ் ஸ்டார் அப்படின்னு. மிடாஸ்னால் அந்த கோல்டு டச் இருக்கு இல்லையா, ஒரு தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்ற மாதிரி என்னுடைய மைண்ட் செட் எப்பயுமே இருக்கும். அண்ட் ஆல்வேஸ் நான் வந்து அவர் ஒரு அந்த ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி ஒரு மைண்டில் நமக்கு அப்படி தான் ஒரு இது இருக்கும். அப்புறம் அது மேபி அது நம்மளை சுற்றி இருக்கிற 5 பேரோட ஆவரேஜ் தான் சார் நம்ம. அது எப்பயுமே நமக்கு இருக்கிறது இல்லையா. ஸோ மேபி சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் இது மாறும்போது என்னவோ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சேஞ்ச் ஆகிடுது, என்னமோ ஒன்று ஆகுது. அது எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியலை. பட் the love that I have for him, or the respect that I have for him, or the gratitude that I have for him
வில் நெவர் சேஞ்ச். அது வந்து இட் கோஸ் டில் மை லாஸ்ட் பிரெத்துன்றது அது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச என்னுடைய விஷயம் அது. அண்ட் அதனால எனக்கு வந்து அதில் கில்ட் கிடையாது. ஏன்னா மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் கில்ட்டு. ஸோ பட் ஐ ஹாவ் தட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் தம் சார் ஆல்வேஸ். குட். லெட்ஸ் கம் டு லைக். ஒரு சின்ன நாட் அ ஸ்பாய்லர், ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர், சும்மா ஸ்ட்ரைட்டாக பிஸ்னஸ் டீலாக ஒரு கேள்வி கேட்கணுன்னா, ஒய் அ பர்சன் ஹவ் டு வாட்ச் திஸ் மூவி அப்படி என்ன இருக்குது இந்த படத்தில்? இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் டேக் ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். இது ஒரு ரிலேட்டபிளான ஏரியாவில் இருக்கிற படம். என்னதான் ஒரு 2040 அப்படின்னு இருந்தாலும் என்றைக்குமே வந்து ஜோசியம் பார்க்குறதுல எல்லாருக்குமே பிடிக்கும். நாளைக்கு என்ன நடக்கும், நாளான்னைக்கு என்ன நடக்கும்ன்றது பார்க்க பிடிக்கும். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஜோசியம் மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இந்த ஃபில்ம் வந்து என்னுடைய கற்பனை. ஐ இமேஜின், ஐ திங்க் மேபி லைஃப் கேன் பிகம் லைக் திஸ். அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின்மெண்ட்டாக நான் ப்ரெசென்ட் பண்ணுன்றது தான் லைக்கோட இது. இட்ஸ் அ தரவ் ஃபேமிலி என்டர்டெய்னர். இட் ஹாஸ் எலிமெண்ட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு திங்க். பட் ஸ்டோரி வந்து எனக்கு அந்த ரெகுலராக அந்த ஒரு அரைச்சமாவாக இல்லாமல் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும், புதுசாக ட்ரை பண்ணணுன்றது ஆல்வேஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த நம்பிக்கையில் இந்த ஃபில்மையும் எடுத்திருக்கேன். மற்ற ஃபில்ம்ஸ்க்கும் இந்த ஃபில்ம்ஸ்க்கும் என்னென்னா, இந்த ஃபில்மோட ப்ரொடக்ஷன் வேல்யூவும் இந்த ஃபில்மோடைய the way the visuals are set அதெல்லாம் வந்து இது வரைக்கும் நானே அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஐ ஹவ் ஒர்க் வித் லெஜெண்ட்ஸ் இன் திஸ் மூவி. ஒரு ரவிவர்மன் சார் ஆகட்டும், ஒரு முத்துராஜ் சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன், இந்த மாதிரி விஷுவல்ஸ், இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி எல்லாம் நான் இது பண்ணலை. ஏன்னா நான் இவங்களோட ஃபேன், ரவிவர்மனோட ஃபேன் தான், முத்துராஜ் சாரோட ஃபேன் தான். இவங்கெல்லாம் புரியுதில்ல சார், பிக் ஃபில்ம் சார். வெறும் சஞ்சய் லீலா பன்சாலி, மணிரத்னம் சார், சங்கர் சார், இவங்க மாதிரி ஆளுங்கனால தான் அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனால் என்னால் வந்து சுத்தமாக அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனால் நான் ரவி சாருடைய ஷூட்டிங், அகைன் அந்த ஷூட்டிங் பார்க்குற ஹேபிட்னால எனக்கு அவரை தெரியும். ஏன்னா அவர் பர்ஃபி படத்தை எப்படி எடுத்தார், அந்த மாதிரி எப்படி பண்ணாருன்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிராக்கே பண்ண முடியாது. மேஜிக் தான் அது. கிராக்கே பண்ண முடியல. நான் நிறைய டிஓபிஸ் கூட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து அந்த படத்தோட ஃபோட்டோஸ் மட்டும். அதான் என் ரெஃபரன்ஸே இருக்கும். இது மாதிரி எனக்கு வேணும் ப்ரோ, இந்த மாதிரி க்ளோஸ்அப்ஸ் வேணும் ப்ரோன்னு நான் சொல்லுவேன். அப்போது அந்த மாதிரி வராது. அந்த ஒரு ஸ்ரீதேவி ஃபோட்டோவை பார்த்துட்டு அது ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி இருக்கும், அவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருக்கும். அன்பிலீவபிள் சார். ஆமா, அவரோட கண்ணாடி ஒர்க்கு, ரவிவர்மன் சாரோட ஒர்க் வந்து அன்பிலீவபிளாக இருக்கும். ஏன்னா வேர்ல்ட் சினிமா நான் கான்ஸ் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ நான் பண்ணி நிறைய அட்டன் பண்ணி, இவருடைய அந்த லைட்டிங்குடைய இது இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சில பேர் சமைக்கிறது கைப்பக்குவம், அது சயின்ஸ் கிடையாது. அதில் வந்து அந்த கைப்பக்குவம் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இளையராஜா சார் மாதிரி அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். மாதிரி ரவிவர்மன் சாரோட ஃப்ரேமை ரவிவர்மன் சாரால் மட்டும்தான் வைக்க முடியும், வேறு எவனாலையுமே வைக்க முடியாதுன்றதை நான் சொல்லுவேன். அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் அவர். அது ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவருடைய அந்த கிராஃப்டும் அந்த இதுவும் அது வந்து நான் ரொம்ப எனக்கு இந்த ஃபிலிமில் எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் டு ஒர்க் வித் சச் அ ஜீனியஸ், ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் ஒரு டேலண்ட்டு. அதுக்கப்புறம் முத்துராஜ் சார் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ் சார். அவருடைய நாலேஜோட டெப்த் வந்து எங்கேயோ இருக்குது. இவங்கெல்லாம் இங்கே பிறக்காமல் வேறு எங்கேயோ பிறந்திருந்தாங்கன்னா நம்ம இவங்களுடைய ஃபிலிம்ஸை நம்ம இங்கே சொல்லுவோம். இப்போ கிறிஸ்டோஃபர் டாயில் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிக் கேமராமேன், அந்த லீகில் வர வேண்டியவங்க தான் இவங்க எல்லாமே. பட் ஹாப்பி இவர் வந்து ஆஸ்கார் ஜூரியில் இருக்கார். அதே மாதிரி முத்துராஜ் சாரையும் அப்படியாவது ஆஸ்கார் ஜூரி இல்லை அவர் அவார்டே வாங்காமல் ஏதாவது ஒன்று. இவங்கெல்லாம் அந்த 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 கேட்டகரி அந்த லீகில் இருக்க வேண்டிய ஆட்கள். அவங்களோட ஒர்க் பண்ணது வந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அப்புறம் என்னுடைய மென்டர் அனிருத் அனியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸாக அண்ட் ஸ்கோரிங்லேயுமே வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் ஸ்டோரி. பட் லவ் ஸ்டோரினா எப்பயுமே லவ் ஸ்டோரினா அது வெறும் இந்த லவ் மட்டும் அப்படி இருக்கும். பட் நான் இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி மாதிரி நான் ஒன்று சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு அந்த லவ்வோட ஃபீலும் இருக்கும், ஃப்ளேவரும் இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஒரு ஹீரோ வில்லன் ஃப்ளேவரும் இருக்கும். இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். இது ஒரு ஃபேண்டசி சப்ஜெக்ட் தான். பட் ஆனால் இது ஒரு ஃபேண்டசினா ரொம்ப ஏசென்ட்ரிக்காக ரொம்ப ஹை கான்செப்டாக இருக்காது. அந்த ஹை கான்செப்ட் தான். பட் அது எப்படி எல்லாருக்கும் போகிற மாதிரி பண்ண முடியுன்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஐ ரியலி என்ஜாய் டூயிங் இட், ஒர்க்கிங் வித் எஸ்ஜே சூர்யா சார் அண்ட் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணுது. அண்ட் ஒர்க்கிங் வித் பிரதீப் ரங்கநாதன்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் அண்ட் வெரி வெரி ஸ்வீட் நைஸ் பர்சனோட ஒர்க் பண்ணதை ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிறாங்க. சச் அ குட் எனர்ஜி. அண்ட் இந்த படம் ஒர்க் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் கோஸ் அ லாங் வே ஃபார் மீ. இந்த விஐபியில் நான் ஏடியா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் சார்.
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக எனக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கேஆர்கேலலாம் நான் ஒன்றும் பெருசாக, ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் அந்த டைமில். அதுலேயும் வந்து தேர்ட் ஆக்ட்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டேன். பட் இந்த ஃபிலிமில் வந்து ரைட்டிங்காகவும், மேக்கிங்காகவும், மேனேஜிங்காகவும், ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் நிறையா விஷயங்கள் இட் ஹாஸ் பின் அ வெரி டஃப் ஜேர்னி. அண்ட் எவ்ரி டைம் சம்திங் இஸ் வெரி டஃப், யூ கம் அவுட் லேர்னிங் சம்திங் நியூ. ஸோ ஐ காட் டு டூ தட் வித் திஸ். பிரதீப் ரங்கநாதன் அவரும் இஸ் அ டைரக்டர் அண்ட் ஆக்டர். அப்படிங்கிறப்போ அவரோட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது? ஏன்னா 2 டைரக்டர்ஸ் ஒர்க் ஆமாம் பண்ணியிருக்காங்க. சார். ஆனால் பிரதீப் நோஸ் ஹிஸ் ஜோன் சார். ஹீ டசன்ட் ஓவர் ஸ்டெப். ஆனால் ஹீ இஸ் நாட் சைலண்ட். அவர் பேசுவார், அவருக்கு தெரியும், அவர் பல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். பட் எனக்கு வந்து என் ஹேபிட் இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி லிஸ்னிங் ஹேபிட் இருக்கனால எனக்கு அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். நிறையா இடத்துல வந்து பிரதீப்போட சஜஷன்ஸோ அந்த ஐடியா வந்து என்ன நைஸ் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல வந்து அதை அடாப்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பிரதீப் கிட்டேருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் இந்த ஃபிலிமில். இது பண்ணும்போது சொல்கிறேன், ஒரு சீக்வன்ஸ் ஆகட்டும், இது பண்ணட்டும், ஓகே இந்த மாதிரி கூட பண்ணலாமா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. பிரதீப் ரங்கநாதன் இந்த டிரெக்டர் கிட்ட இருந்து. பிரதீப் ரங்கநாதன் தி ஆக்டர் வந்து சார் ஒன்ஸ் இன் 10-15 இயர்ஸ்க்கு ஒருத்தர் வருவாங்க. ஓகே திஸ் கைஸ் யூ வாட்ச் அவுட் ஃபார் ஹிம்னு நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா ஹீ இஸ் தட் ப்ரீட். அந்த ஒன்ஸ் இன் 10-15 இயர்ஸ்க்கு ஒரு ஆக்டர் வருவாங்க. அந்த ஆக்டரை நீங்கள் நவுத்தவே முடியாது. அந்த என்ன வேணால் நீங்கள் பண்ணுங்க, அவங்க அங்கே தான் இருப்பாங்க. அவங்க போயிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்த கட்டம் போயிட்டே இருப்பாங்க. ஹீ இஸ் அ ஸ்டார், தே வில் பி ஸ்டார்ஸ். கடைசி அவங்களோட லாஸ்ட் டே வரைக்கும் தே வில் பி ஸ்டார்ஸ். ஹீ இஸ் தட் ஸ்டார், த ஸ்டார் ஹூ கேன் ரியலி ஆக்ட். அண்ட் ஹீ இஸ் டெடிக்கேட்டட் டு அதர் லெவல்ஸ். நான் பிரதீப்லாம் கான்ஸ் போயிருக்கோம். கான்ஸில் அப்படியே இது பண்ணுறோம். அங்கே வந்துட்டு ஒரு ரூல்டு நோட் புக் எடுத்துன்னு ஒரு சின்ன சேரை போட்டுன்னு உட்காந்து எழுதின்னு இருக்காங்க. என்னன்னா, இல்லை ப்ரோ அடுத்த கதையோட ஒரு ஐடியா வந்துச்சு, அது மாதிரி அந்த மாதிரி என்றைக்குமே இந்த பேப்பர் பேனா ஒருத்தன் எடுத்துட்டான்னா அவ்வளோதான் சார். அவனை ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. எனக்கு என் வாழ்க்கையோடனா நீ என்ன வேணால் பண்ணு, நான் பென்னு பேப்பரை எடுத்துட்டேன்னா ஓகே அவ்வளோதான். நான் என்கிட்ட என்ன சார் மூலதனமே இல்லைல்ல. என் மூலதனம் என்ன? ஒரு கதை. அடுத்த 10 வருஷத்துக்கு என் மூலதனம் என்ன? கதை தான். அந்த கதைக்கு இவ்வளோதான் தேவை. இமேஜினேஷனும் எழுதுறதுக்கு இருந்துச்சு. இப்போ ஃபோன்லேயே டைப் அடிச்சிடுறோம். பட் நான் அந்த ப்ராசஸ் சொல்கிறேன். இது இருந்ததுன்னா ஒன்றுமே அவங்கள நீங்கள் இன்னுமே பண்ண முடியாது. ஏஐ வரட்டும், என்ன வேணா வரட்டும், ஃபீடு போட்டால் தானே ஏஐ வரும். ஃபீடு நம்ம தானே போடணும். ஸோ பிஆர் இஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் தட் கை. Superb. Great conversation with you, Vicky. So nice. Best wishes for like. All the best. நீங்கள் நினைக்கிற விரும்புகிற அந்த உச்சம் தொட வாழ்த்துக்கள். குட் லக். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த Thanks. கான்வர்சேஷன். தேங்க்யூ. விக்னேஷ் சிவன் எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், பவர்ட் பை மெனி ஜாப்ஸ். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஃப்ரண்ட்லைன் இல்லைனா என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப இப்பவே மெனி ஜாப்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்கள் வேலை தேடலுக்கான விடை.